everybody. So aldehyde, ketones and acids, carbonyl compounds and carboxylic acids உடைய part 2 தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So already part 1ல வந்து around 5 hours of class வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா first commentல chatல வந்து நான் உங்களுக்கு pin பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க வந்து பாத்துடலாம். Okay? So please do take notes. இந்த live வந்து பாத்தீங்க அப்படினா 12th standard studentsக்கும் ரொம்ப helpful-ஆ இருக்கும். Also if you are preparing for NEET and JEE, it will be really helpful for you. Okay? So கண்டிப்பா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் கவனிக்கிறப்போ ரொம்பவே உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, சோ யாரெல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்கீங்க just say hi in the chat section and then everybody please do like the session. ஓகே, எல்லாரும் வந்து லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, are you all ready? நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சூப்பர். சோ கிளாஸ் வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒரு குட்டி மெசேஜ் போட்டிங்க அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கும். So yeah, so before we get into the session, I want to give a very important announcement. Enadhu appadina, it is regarding Vedantu's offline centers. Okay, so ipo Vedantu oda offline centers வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பலூர் and பெருங்கலத்தூர் இந்த பிளேசஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. பாண்டி செல்வி வந்தாச்சு, சூப்பர். And then மதுரை, திருச்சி and கோயம்புத்தூர்லயும் Vedantu oda learning centers வந்து இருக்கு. இப்போ இந்த லேர்னிங் சென்டர்ல கரண்டா வந்து நமக்கு நீட் அண்ட் ஜேஇக்கு ரிப்பீட்டட் பேட்சுக்கு வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்போதான். ஸோ டெஃபினெட்லி நீங்க அந்த ஏரியாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு. வை வேதாந்து அப்படின்னா you are getting the highest personalized attention here. ஸோ இங்கதான் வேதாந்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு yeah, so you can hear my voice, right? Okay, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு highest personalized attention வந்து கிடைக்குது. so எப்படி அப்படிங்கறப்போ there will be a teacher who is teaching you and then there will be பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு academic mentors வந்து இருப்பாங்க. there will be personal teachers for you. so உங்களுக்கு வந்து parent app வந்து இருக்கும். so that நீங்க இன்னைக்கு கிளாஸ் வரீங்க, இன்னைக்குலாம் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, எல்லா டெஸ்ட்லயும் எவ்வளவு மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, how is your improvement, how is your progress அப்படின்னு பேரண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஆல்சோ டவுட் சால்விங் ஆப் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபீச்சர் அவைலபிலிட்டியா இருக்கும். கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ்லாம் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம இங்க வீக் குவிஸ்லாம் அட்டென்ட் பண்றோம்ல, அதே மாதிரியே வந்து நீங்க ஆஃப்லைன்லயே வந்து இந்த மாதிரி வீக் குவிஸ்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் வந்து இருக்க போகுது. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர் வந்து என்னது அப்படின்னா எஸ் பாண்டி செல்வி, குட் ஆஃப்டர்நூன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் வந்து எது அப்படின்னா 100% guaranteed improvement. your mark வந்து definitely 100% வந்து improve ஆகும் or else they'll give back your fees. Okay, so yeah, so coming to the Vedantu's learning center, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறாங்க. விருதுநகர்ல இல்லடா, இப்போதைக்கு கரண்ட்லி விருதுநகர்ல இல்ல. பிரான்ச் ஓபன் பண்ணாங்கன்னா definitely we'll let you know. சோ இந்தியாவுடைய டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இதுல வந்து டீச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நீட்ல ஜேஇ எல்லாம் நல்லா ரேங்க் கொடுத்த ஒரு டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இதுல வந்து டீச் பண்ண போறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா you'll be having a dedicated academic mentor. எவ்வளவு சாப்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய டெடிகேட்டட் அகாடமிக் மென்டர்ஸ் இருக்க போறாங்க. you are going to have a 3-way doubt solving. okay, 3-way doubt solving அப்படிங்கிறது என்னது? சோ கிளாஸ்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா there will be a teacher for you. கிளாஸ் முடிச்சிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ there will be a teacher for you. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட் ஆப் மூலமா நீங்க டவுட் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, and then high tech classes, as I told you, கிளாஸ்ல ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. எல்லாத்தையும் தாண்டி fees will give back if your rank did not improve. okay, so இப்போ the seats are filling up so fast. okay, so நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. so கண்டிப்பா நீங்களும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா you can also join. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் அ விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து இருக்கும். சோ அந்த ஃபார்ம் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த வாட்டி வந்து நீட் எக்ஸாம்ல என்ன ஆச்சு? the physics paper was very tough. இந்த வாட்டி நீட் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா physics paper JEE அட்வான்ஸ் அளவுக்கு ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஓகே, அப்ப எக்ஸாம்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறப்போ போன வாட்டி எழுதினவங்களோட இந்த வாட்டி மார்க் வந்து அவங்க அதே பர்சன்ட் ரிப்பீட் பண்ணப்போ மார்க் வந்து கம்மியாயிருக்கு. which means exams ஓட difficulty level increase ஆகுதுங்கப்போ நம்மளோட preparation strategy and practice வந்து improve பண்ணிட்டே இருக்கணும், மாத்திக்கிட்டே இருக்கணும். so அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா we have launched a batch called as selection guarantee batch. okay,
சோ இந்த செலக்ஷன் கேரண்டி பேட்ச் வந்து யாருக்காக அப்படின்னா நீட் அண்ட் JEE ரிப்பீட்டர்ஸ்க்காக தான். ஓகே, சோ இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டாப் prepare with India's top JEE and NEET teachers தான் உங்களுக்கு இந்த பேட்ச்ல வந்து டீச் பண்ண போறாங்க. Also there will be personalized teacher for post class guidance. இப்போ வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக there will be a post class guidance teachers வந்து உங்களுக்கு இருக்க போறாங்க. proven track record, so உங்களுடைய ஒவ்வொரு ரெக்கார்டும் வந்து ட்ராக் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. so that all India rank உங்க ஒவ்வொருத்தரையும் வாங்க வைக்கிறதுக்காகவே. ஓகே, so if you are dropping this year, ஒரு இயர் டிராப் எடுத்து நான் நெக்ஸ்ட் இயர் நான் நீட் படிக்க போறேன், நெக்ஸ்ட் இயர் நான் JET படிக்க போறேன், படிச்சா IIT JEE ல தான் படிக்க போறேன், இல்லனா படிச்சா நான் வந்து I am going to study in the best ever government college, medical college அப்படினு ஆசைப்படுறீங்க அப்படினா we have a batch called as rank improvement guarantee batch. okay, so இந்த rank improvement guarantee batchல உங்களுக்கு என்னலாம் இருக்கும் அப்படினா this batch is exclusively for NEET dropper batch. ஏனா NEET ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் வந்து இல்ல அடுத்த வருஷம் எழுதுறோம் அப்படிங்கறப்போ ஓகே நான் ரேங்க் வாங்கதான் ஆவேன் அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு ஒரு क्वेश्चन வந்து வருது இல்லையா, ஒரு இன்செக்யூரிட்டி வந்து வருது. சோ எஸ்பெஷலி ஃபார் நீட் ஸ்டூடண்ட்ஸ்க்காக லான்ச் பண்ண ஒரு பேட்ச் தான் இந்த ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பேட்ச். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா ரேங்க் ஆல்ரெடி வந்து ஆல் இந்தியா ரேங்க் கொடுத்த டீச்சர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதுல வந்து டீச் பண்ண போறாங்க. ஓகே, சோ இதுல வந்து உங்களுக்கு one-on-one சப்போர்ட் வந்து கிடைக்கும். லைக் உங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சனலைஸ்டு டீச்சர் வந்து இருப்பாங்க. they will also tell you the strategy. so இப்ப டீச்சிங் லைக் எவ்ரிவேர் you can get the content, right? தியரி உங்களுக்கு சொல்லி தருவாங்க, ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், இதெல்லாம் வந்து எவ்ரிவேர் வந்து இருக்கும். ஆனா நீட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டி நீட்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா எழுதிட்டாங்க, பட் நான் பபிள் பண்றதுக்கு டைம் இல்ல, அதனால வந்து மார்க் போயிடுச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக்லாம் நீங்க தனியா போய் வீடியோஸ் பார்க்கணும், தனியா போயிட்டு அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அடிபட்டு தான் கத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. சோ the proven strategies they will keep sharing with you. and second விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா motivation, right? so இந்த NEET preparation is not so easy. ஏன் not so easy அப்படின்னா because the competition is so high. okay, சோ நீட் உடைய காம்படிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து அதிகமா வந்து இருக்கு டே பை டே. சோ இந்த காம்படிஷன் அதிகமா இருக்கு, ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ்லாம் வந்து அதிகமாயிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரிப்பரேஷன்லப்போ இட்ஸ் வெரி வெரி காமன் டு ஃபீல் டிமோட்டிவேட்டட். ஓகே, ஆல்சோ வந்து இப்போ இந்த ஏஜ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க, நீங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிருக்க மாட்டீங்க பிகாஸ் யூ ஆர் டிராப்பிங் a year and then preparing for NEET. அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்போ டெஃபினட்டா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் காலேஜ் கூட ஜாயின் பண்ணல. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பியர் பிரஷர் வந்து உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பிரஷர் வந்து இருக்கும். சோ பீயிங் மோட்டிவேட்டட் இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ டு கீப் திஸ் ப்ரிப்பரேஷன். ஒரு லாங் ஜேர்னில நல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா கேரண்டீட் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் இன் NEET 2026. அடுத்த வருஷம் NEET எக்ஸாம்ல உங்க ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு this batch will be really helpful for you. okay, so okay, இப்போ வந்து இந்த ரெகுலர் ஆஃப்லைன் பேட்ச்க்கும் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்ச், ஓகே, ரெகுலர் ஆஃப்லைன் பேட்ச், ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்ச் அண்ட் தென் நம்மளுடைய செலக்ஷன் கேரண்டி பேட்ச்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலர் ஆஃப்லைன் பேட்ச் வந்து நமக்கு எங்கெல்லாம்ப்பா இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆஃப்லைன் சென்டர்ஸ்லயுமே உங்களுக்கு நீட்டுக்கு, JEEக்கு அண்ட் தென் ஃபவுண்டேஷன் ஃபார் 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு. அடுத்த வருஷம் NEET 2026ல your rank is going to improve. ஓகே, அண்ட் யா அடுத்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் கேரண்டி பேட்ச். இந்த செலக்ஷன் கேரண்டி பேட்ச் வந்து யாருக்கு அப்படின்னா நீட் அண்ட் JEE ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கு. இப்போ எல்லா ஆஃப்லைன் சென்டர்ஸ்லயுமே உங்களுக்கு இந்த JEE ப்ரிப்பரேஷன், நீட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வந்து இருக்கும். ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்சஸ் வந்து உங்களுக்கு எல்லா ஆஃப்லைன் பேட்சஸ்லயும் இருக்கும். இந்த செலக்ஷன் கேரண்டி பேட்ச் இருக்கு இல்லையா, JEE and NEET, அது வந்து பாத்தீங்கன்னா மாதாப்பூர்ல வந்து ரெசிடென்ஷியல் இருக்கு, அண்ணா நகர்ல வந்து உங்களுக்கு நான் ரெசிடென்ஷியல் இருக்கு. இப்போ இந்த கேரண்டி ஆஃபர் யாருக்கு இருக்கு அப்படின்னா ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் கேரண்டி வந்து உங்களுக்கு நம்மளுடைய RIB பேட்ச்ல இருக்கு. செலக்ஷன் கேரண்டி பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செலக்ஷன் they'll make sure you get selected in a college. சோ அதுக்கேத்த வரைக்கும் கம்ப்ளீட் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கொடுக்கப்படும். அண்ட் கமிங் டு த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், ரெகுலர் ஆஃப்லைன்ல உங்களுக்கு ரெசிடென்ஷியல் இல்ல, ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட்ல ரெசிடென்ஷியல் இல்ல, செலக்ஷன் கேரண்டி பேட்ச் மாதாப்பூர்ல மட்டும் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் இருக்கு. சோ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு இந்த 3 பேட்சஸ்லயுமே வந்து டீச் பண்ண போறாங்க.
dedicated academic mentor. So the academic mentor வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் ஆஃப்லைன் பேட்ச்ல கிடைக்கும். பர்சனல் டீச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் பேட்ச்லயும் அண்ட் தென் உங்களுடைய செலக்ஷன் கேரண்டி பேட்ச்லயும் வந்து இருக்கு. ஓகே, சோ பேரண்ட் ஆப் வந்து உங்களுக்கு 3 பேட்ச்லயுமே அந்த பேரண்ட் ஆப்கான ஃபீச்சர் வந்து இருக்கு. வாட் இஸ் திஸ் பேரண்ட் ஆப்? நீங்க எவ்வளவு நாள் கிளாஸ் வரீங்க, எவ்வளவு நாள் கிளாஸ் கட் அடிக்கிறீங்க, ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் எவ்வளவு மார்க் வந்து வாங்குறீங்க, how is your mark is getting improved அப்படிங்கறத பத்தின ஒரு ஃபீச்சர் எல்லாமே உங்க பேரண்ட் ஆப்ல your parent can track your progress. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டவுட் ஆப் அண்ட் பீடகாகி. டவுட் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் சால்விங், லைக் வீட்டுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க, அப்பதான் டவுட் வருது அப்படின்னா அப்போ வந்து நீங்க இந்த டவுட் ஆப் மூலமா உங்க டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் பீடகாகி ஆப் வந்து உங்களுக்கு hundreds and hundreds of books which will be really useful for your NEET and JEE preparation. அந்த ஆப் வந்து உங்களுக்கு completely ஃப்ரீயா இருக்க போகுது. ஓகே, so yes, in the offline NEET repeated program la இத்தனை features இருக்கு. so the fees will also be very very high அப்படின்னா கிடையாது. சோ இந்த ஃபீஸ்லயும் நீங்க வந்து 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் IVSAT அப்படிங்கிற டெஸ்ட் நீங்க வந்து எழுத போறீங்க. அந்த டெஸ்ட் எழுதுற மூலமா நீங்க வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கிக்கலாம். ஆல்சோ இப்போவே என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாருமே புக் விசிட் டு யுவர் நியரஸ்ட் சென்டர், அந்த லிங்க் அந்த ஃபார்மை கம்ப்ளீட்டா நீங்க எல்லாருமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, also we have a online batch for terminal state board students, 11th and 12th students, everyday live class உடைய recording and then class உடைய PDF, then பாத்தீங்க அப்படின்னா this pedagogy feature and then 𝑽𝒐𝒑𝒔 feature உங்களுக்கு இதுல ஃப்ரீயா வந்து கிடைக்க போகுது. so last classல நம்ம வந்து aldehyde ketones and acidsல aldehydes ketones கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். acids வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ரிமைனிங் இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. கரெக்ட்டா acids உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் ஆசிட்ஸ்லாம் வந்து பார்த்தோம், ரைட்? சோ இன் திஸ் கிளாஸ் நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சோ நம்மளுடைய ஆசிட்ஸ்ல வந்து என்னென்ன சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து பாசிபிள், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து பாசிபிள். சோ மிஸ் நான் 11th இப்போவே நான் நீட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போதான் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். if you are நீ யார வேணா எடுத்துக்கோங்க, ஆல் இந்தியா ரேங்க் வாங்கினவங்க எல்லாருமே அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து they have started it way before, they have started it during their 11th standard itself. okay, so நீங்க 11th standard படிக்கிறீங்க, 12th standard படிக்கிறீங்க அப்படின்னா this is the right time for you to start your NEET preparation. உங்க NEET career ஸ்டார்ட் பண்றதுக்கு this is going to be the right time. பக்கா? ஓகே, வாங்கப்பா. சோ இப்ப சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போற ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா HVZ reaction. Okay, what is this HVZ reaction? அப்படின்னா 𝐿-𝑽𝒙𝒐𝒓𝒆. okay, so 𝐿-𝑽𝒙𝒐𝒓𝒆 reaction. okay, so it is a naming reaction. so பாத்துக்கோங்க. so இந்த HVZ reactionல ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து என்ன, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வீடியோல பார்த்தா பயமா இருக்கு 6 hours. ஆக்சுவலி நீட் JEE கிளாஸஸ் லெக்சர்ஸ்லாம் கொஞ்சம் லாங்கா இருக்கணும்டா, அப்பதான் நம்ம இன் டீடைல்டா நம்ம வந்து படிக்க முடியும். நீ 6 hours அப்படின்னு பார்த்து பயப்படாத, நடுவுல வந்து நானும் நிறைய பிரேக் எல்லாம் விட்டுருப்பேன். ஓகே, so one fine day when you just sit and then when you on the video, நமக்கே தெரியாம அந்த 6 மணி நேரம் டைம் அழகா ஓடிடும். சரியா? 6 மணி நேரமா அப்படின்னு நினைக்காம அப்படியே பாரு, ஜாலியா முடிஞ்சிடும். ஓகே, ஸ்டேட் போர்ட்ல கான்ஸ்டன்ட் போயிடுமா? போயிடாது. ரெண்டுமே சேம் சிலபஸ் தானே, நீ இதுக்கு படிச்சா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அவ்வளவுதான். சோ இப்ப 𝐿-𝑽𝒙𝒐𝒓𝒆 ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி பாய் வந்தாச்சு. குட் ஈவினிங். யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? ஹாய் சுதா கணேசன் வந்திருக்காங்க. ஹாய் சுதா கணேசன். ஹாய் சூப்பர். எனிபடி எல்ஸ் டு த கிளாஸ் ரைட் நவ்? யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க? சூப்பர், செம. ஓகே, வெரி குட். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நோட்ஸ் எடுங்கடா தயவு செய்து, இது உங்களுக்கு கண்டிப்பா போர்டு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீட் அண்ட் JEEக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன் வந்து இருக்கணும். டெஃபினட்டா வந்து ஆல்பா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். சரியா? அதுதான் இந்த HVZ ரியாக்ஷன்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, சோ நல்லா கவனிங்க. CH2COOH. ஓகே, சோ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். CH3COOH இருக்குல்ல, அதுதான் நம்ம CH2 அந்த ஆல்பா ஹைட்ரஜனை மட்டும் தனியா எழுதிக்கிறேன். பிளஸ் குளோரின். இது என்ன ஆகுது அப்படின்னா குளோரின் கூட ரியாக்ட் ஆகுது.
சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குளோரினேஷன் பண்ண போறோம், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா 10th தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் வீடியோ போடுங்களா. என்னடா சிலபஸ் வீடியோனா புரியலப்பா. சிலபஸ்னா என்ன எக்ஸாக்ட்டா என்ன கேக்குறீங்க? ஓ இது சொல்றீங்களா, ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சொல்றீங்களா, இல்லனா வந்து நீட்டுக்கு சிலபஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மேம் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, கண்டினியூ பண்ணுறது பரவாயில்ல. இப்போ இந்த பார்ட் கவனி, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துக்கலாம். சோ இப்போ இதுல நான் வந்து என்ன ரிஏஜென்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ். ஓகே, ரெட் பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ரெட் பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 குளோரின் Cl2 இருக்குல்ல, ஒரு அந்த குளோரினும் நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த குளோரினும் அந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து எனக்கு HCl வெளியில போயிடும். அந்த HCl எனக்கு வெளியில போயிடும். ஓகே, அப்புறமா எனக்கு மீதி என்ன இருக்கு, இந்த ஹைட்ரஜன் இருந்த இடத்துலதான் எனக்கு என்ன ஆகும், அந்த குளோரின் வந்து எனக்கு பயங்கரமா வந்து ரீப்ளேஸ் பண்ணும். Hi Mama Mania, lives are very useful, please continue. Thank you, but you also keep continue watching. இந்த லைவ் செஷன் போட்டா கண்டிப்பா லைவ் கிளாஸ் வாங்க, கடைசி வரைக்கும் இருங்க சரியா. இல்ல எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா அது தனியா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சரியா. சோ பி இந்த கிளாஸ். சோ பாத்தீங்க அப்படின்னா CH2Cl அந்த ஹைட்ரஜன் இருந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், குளோரின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். குளோரின் போயிட்டு எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, சோ யா, சோ நமக்கு இங்க இப்ப என்ன ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு, மோனோ குளோரோ அசிட்டிக் ஆசிட். மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஓகே, ஆமாம், அது எப்படி அவங்கதான் ஒண்ணு சேருவாங்கன்னு சொல்றீங்க? இது நம்ம பண்றதே சப்ஸ்டிடியூஷன்டா. இங்க இருக்கிற ஹைட்ரஜனை குளோரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ மீதி இருக்கிற குளோரினும் ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl தானே வெளியில போகணும், புரியுதா? ஏன்னா H+Cl- ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ், குளோரின் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ அப்படிதானே நமக்கு அது வெளியில போகும், ரைட்? சோ இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல இப்போ நம்ம படிக்க போற ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் electrophilic substitution reaction. Electrophilic substitution reaction. குளோரின் எப்பவுமே Cl2 மாலிகுலர் இதுல தான்டா இருக்கும், அதனால Cl2 தான் சரியா. சோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய COOH குரூப் இருக்குல்ல, இந்த COOH குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மெட்டா டைரக்டிங். இந்த COOH குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மெட்டா டைரக்டிங். அப்போ நீங்க ஒரு குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்றீங்க அப்படின்னா அது மெட்டா பொசிஷன்ல போயிட்டு தான் சப்ஸ்டிடியூட்டே ஆகும். நீங்க ஒரு குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்றீங்க அப்படின்னா அது மெட்டா பொசிஷன்ல தான் சப்ஸ்டிடியூட்டே ஆகும். சோ இப்போ எனக்கு வந்து பென்சீன் ரிங் இருக்கு, இந்த பென்சீன் ரிங்ல COOH இருக்கு. வாட் இஸ் திஸ்? நம்மளுடைய பென்சாயிக் ஆசிட், ரைட்? பென்சாயிக் ஆசிட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பென்சாயிக் ஆசிட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ அம் ஜஸ்ட் ட்ரீட்டிங் இட் வித் bromine in presence of FeBr3. bromine in presence of ferrous bromide FeBr3, benzoic acid. வெரி குட். சோ இப்போ இங்க எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா புரோமினேஷன் நடக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம COOH வந்து மெட்டா டைரக்டிங் அப்படின்னு. அப்ப அந்த புரோமின் எந்த இடத்துல போயிட்டு ஆட் ஆகும், மெட்டா பொசிஷன்ல தான் போயிட்டு ஆட் ஆகும். சோ நம்ம இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, சோ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா மெட்டா பொசிஷன், மெட்டானா ஆல்டர்னேட், ரைட்? சோ மெட்டா பொசிஷன்ல தான் நம்மளுடைய புரோமின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். சோ இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, மெட்டா புரோமோ பென்சாயிக் ஆசிட், கரெக்டா? சோ நமக்கு ப்ராடக்ட் வந்து என்ன கிடைச்சிருக்கு, மெட்டா புரோமோ பென்சாயிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. அதுதான்டா ஹரிஷ், நீங்க வந்து பேசிக்ஸ் கிளாஸ்ல பாருங்க, நான் கிளியரா சொல்லியிருப்பேன். why certain groups are ortho-para-directing, why certain groups are meta-directing, எந்தெந்த குரூப்ஸ்லாம் meta-directing, எந்தெந்த குரூப்ஸ்லாம் ortho-para-directing அப்படின்னு காட்டியிருப்பேன் சரியா. நம்ம இது போன கிளாஸ் நீங்க ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து வந்திருந்தீங்க அப்படின்னா அப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த CH3 அட்டாச் ஆகி இருக்கிற குரூப் வந்து நமக்கு இட் இஸ் டொலுவீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பாரா டைரக்டிங். அப்போ ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல தான் நமக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். COOH வந்து நமக்கு மெட்டா டைரக்டிங். சோ அது எல்லாமே பேசிக்ஸ் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன் சரியா. அது ஒரு வாட்டி நீங்க ரீகால் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன்? திஸ் இஸ் bromination.
So bromine போய் நமக்கு substitute ஆகி இருக்கு இல்லையா? So this is bromination. Clear? இப்போ நான் அடுத்து வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா nitration பண்ண போறேன். What is nitration? Nitration அப்படின்னா என்னப்பா? Nitration அப்படின்னா NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் nitration. சோ நம்ம இப்போ பென்சாயிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். சோ இப்போ நைட்ரேஷன் பண்ணனும் அப்படின்னா நைட்ரேட்டிங் மிக்சர் எனக்கு வேணும். சோ இந்த நைட்ரேட்டிங் மிக்சர் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய concentrated nitric acid and concentrated sulfuric acid தான் நம்ம நைட்ரேட்டிங் மிக்சர். ஓகே, சோ concentrated nitric acidum concentrated H2SO4 concentrated sulfuric acid தான் நம்மளோட நைட்ரேட்டிங் மிக்சர். சோ ப்ராடக்ட் என்ன தெரியுமா கிடைக்கும்? நம்மளுடைய மெட்டா பொசிஷன்ல நம்ம NO2 குரூப் நைட்ரோ குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, சோ வாட் இஸ் தி நேம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்? ஈஸி, மெட்டா நைட்ரோ பென்சாயிக் ஆசிட். ஓகே, சோ மெட்டா நைட்ரோ பென்சாயிக் ஆசிட். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பரா? என்ன பேஜ் நம்பர் கேக்குறீங்க? புக் பேஜ் நம்பரா? செக் பண்ணி பாருங்க, உங்க புக்ல ஆசிட்ஸ் டைட்டில் வந்து எடுத்து பாருங்க. அடுத்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா சல்போனேஷன் பண்ண போறேன். சல்போனேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றதா சல்போனேஷன். சோ அந்த சல்போனேஷன் பண்ணனும் அப்படின்னா எனக்கு அதுக்கு வந்து என்ன வேணும்? அதுக்கு I need a reagent, right? சோ அந்த reagent தான் concentrated sulfuric acid. அந்த reagent தான் concentrated H2SO4. சோ என்ன ஆகும்? SO3H குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். அதுவும் எங்க? மெட்டா பொசிஷன்ல தான் நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஓகே, சோ மெட்டா பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா SO3H குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். சோ நமக்கு இப்ப இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நமக்கு மெட்டா சல்போ பென்சாயிக் ஆசிட். ஓகே, மெட்டா சல்போ பென்சாயிக் ஆசிட் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, சூப்பர். சோ இப்போ அடுத்து நான் வந்து என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் நான் பண்ண போறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன். சோ இப்போ பென்சாயிக் ஆசிட் வந்து நமக்கு என்ன அண்டர்கோ பண்ணாது அப்படின்னா ஃப்ரீடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. ஃப்ரீடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன் கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன். சோ நவ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to study about the reducing nature of, okay, so reducing action of formic acid, reducing action of HCOOH. so இந்த formic acid வந்து எப்படி ஒரு suitable reducing agent-ஆ வந்து இருக்கு? ஏன் இது வந்து நம்ம ஒரு reducing agent-ஆ வந்து யூஸ் பண்றோம்? முதல்ல formic acid உடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்னது? HC மாம் இந்த மாதிரி ரியாக்ஷன் மெமரி பண்ணணும். மெமரைஸ்லாம் பண்ணக்கூடாதா? என்ன ரியாக்டன்ட் இருக்கு, அப்ப வந்து நமக்கு எது என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஒண்ணுமே இல்லை. இப்ப இங்க பாரு, நீ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புரோமின் பிரசன்ஸ் ஆஃப் FeBr3னால இந்த புரோமினேஷன் தான் மெட்டால புரோமோ குரூப் தான் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஓகே, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்பூரிக் ஆசிட் நம்ம என்ன சொல்லுவோம்? நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். NO2 குரூப் தான் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். என்ன ரிஏஜென்ட் நம்ம ரியாக்ட் பண்றப்போ என்ன குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகுது? கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்ணீங்கன்னா சல்போனேஷன்ல SO3H குரூப் தான் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். சரியா? இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான ரியாக்ஷன், ரைட்? மனப்பாடம்லாம் பண்ணவே வேண்டாம். சோ HCOOH கரெக்டா? HCOOH. இதுல நீங்க ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணணும். என்னது அப்படின்னா HCHO. What group is this? இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் தெரியுமா? What functional group is this? Aldehyde, right? Aldehyde functional group. அப்படியே அந்த சைடு பாருங்க, COOH. இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆசிட், கரெக்டா? இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். அந்த சைடு நமக்கு என்ன இருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு இருக்கு. சோ இப்போ நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் இருக்கு, ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு. தட்ஸ் வை இது வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, சரி வாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting this with Tollens reagent. ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதோட சைஸ் நம்ம ரீசைஸ் பண்ணி சின்னதா மாத்திடலாம்.
இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டோலன்ஸ் ரியேஜென்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, டோலன்ஸ் ரியேஜென்ட். சோ இந்த டோலன்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்னடா? வாட் இஸ் திஸ் டோலன்ஸ் ரியேஜென்ட்? எஸ் இன்னைக்கு 12th கிளாஸ் இருக்கு. ஓகே, டோலன்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் தான் நம்ம டோலன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பர்టిక్యులர் ஃபார்மிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது? டோலன்ஸ் ரியேஜென்ட்டா ரெடியூஸ் பண்ணிடுது. சோ இங்க பாருங்களேன், நம்ம ஃபார்மிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய HCOO மைனஸ் அயான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய, சோ இது வந்து நம்ம சொல்யூஷன் ரைட், ஹைட்ராக்சைடு அயான் வந்து இருக்கும் நமக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய அந்த Ag பிளஸ் அயானை வந்து ரெடியூஸ் பண்ணிடுது டு சில்வர் Ag. Ag பிளஸ் வந்து Ag க்கு என்ன பண்ணிடுது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிடுது. கரெக்டா? பிளஸ் அடுத்து வேற என்னப்பா நமக்கு இங்க இருக்கு? இங்க இருக்கிற COO, இங்க ஒரு ஆக்சிஜன் வந்து இருக்கு. சோ இவங்க சேர்ந்து CO3 கார்பனேட்டா வெளியில போயிடுறாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுது. சோ the theme is நமக்கு வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா Ag பிளஸ் Ag ரெடியூஸ் பண்ணிடுது in Tollens reagent. Then next நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபெல்லிங் எடுத்துக்கிறோம். ஃபெல்லிங் சொல்யூஷன். சோ இந்த ஃபெல்லிங் சொல்யூஷன்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய காப்பர் 2+ அயான், ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த காப்பர் 2+ அயானை வந்து this is reducing to ரெட் கலர். ரெட் கலர்ல நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. ஓகே, சோ எப்படி? நல்லா கவனிங்க. 2 காப்பர் 2+ இருக்கு இல்லையா? சோ அத வந்து நம்மளுடைய ஃபார்மிக் ஆசிட் வந்து Cu2O நமக்கு ரெட் கலர் பிரெசிபிடேட்டா ரெடியூஸ் பண்ணுது. சோ இங்க ஃபார்மிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய HCOO மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ராக்சைடு அயான் கண்டிப்பா இருக்கும், ரைட்? சோ என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம காப்பரை வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிடுது. சோ ரிமைனிங் நம்ம கார்பனேட் அயான் வெளில போயிடுது வித் வாட்டர். சோ இப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் இஸ் a reducing agent. இது தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகே, சூப்பர். இப்போ coming to the test for carboxylic acid group. ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா test for carboxylic acids. Test for carboxylic acids. So carboxylic acids டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன வழிகள்லாம் இருக்கு? சோ மொத்தமா 3 kinds of test வந்து இருக்கு for carboxylic acids. சஞ்சய், hi. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிட்மஸ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு? லிட்மஸ் டெஸ்ட். தென் வந்து நமக்கு சோடியம் பைகார்பனேட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா வித் சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? தென் நம்ம ஆல்கஹால் வித் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சோ இந்த ஒரு 3 டெஸ்ட் வந்து நமக்கு அது ஆசிடா அப்படிங்கறத நமக்கு வந்து சொல்லிடும். சோ லிட்மஸ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து என்னவா மாத்திரும்? ஆசிட் ரெட் கலர்ல மாத்திரும். ப்ளூ லிட்மஸ் is turned to red color. Okay, so now coming to the brisk effervescence. So இந்த brisk effervescenceல வந்து brisk effervescence வந்து எதுல பார்க்க முடியும் நமக்கு? சோடியம் பைகார்பனேட் கூட நீங்க இத வந்து ரியாக்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு brisk effervescence வந்து வரும். ஸ்கூல் லீவ் போட்டுருக்கேன், ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் லைவ் மட்டும் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கா? எஸ் டுடே we have chemistry class டா ஷெட்யூல் பண்ணிருக்கோம் பாருங்க. we have. okay, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு CO2 வெளியில வரதுனால டக்குன்னு நீங்க ஒரு பொங்கற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். சோ அதுதான் என்னது அப்படின்னா brisk effervescence. ஓகே, அதுக்கு பேர் தான் brisk effervescence. இதே நீங்க வந்து ஆல்கஹால் பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு எஸ்டர் வந்து கிடைக்கும் ப்ராடக்டா. அந்த எஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் ஸ்மெல்லிங்கா வந்து இருக்கும். ஃப்ரூட்டி ஓடர்,
ஒரு fruit smelling வந்து இருக்கும். So நம்ம வந்து that is also another test for carboxylic acids. Okay. So இப்ப acid அப்படின்னு வந்தாச்சு, carboxylic acids பத்தி படிக்கிறோம். acidity கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? So acidity of carboxylic acid. Okay, so acidity of carboxylic acids தான் இப்ப பார்க்க போறோம். So இந்த acidityல வந்து இந்த carboxylic acids வந்து எப்படி acid ஆகுது? What is an acid? Acid அப்படினா hydrogen ion கொடுத்தாதான் அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? We call it as acid. Yeah. So இது வந்து பாத்தீங்க அப்படினா carboxylic acid வந்து it undergoes ionization. Ionization அப்படினா வந்து என்னது? ions வந்து பிரியும் அப்படினு அர்த்தம். Ionization அப்படினா ions வந்து பிரியும் அப்படினு அர்த்தம். ஓகே, சோ ions பிரியும் அப்படினா எப்படி அது வந்து நமக்கு ions பிரியுது? இங்க வந்து நமக்கு carboxylic acids இருக்கா? RCOOH. ஓகே, சோ RCOOH அது வந்து நமக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு இந்த ஹைட்ரஜன் அயானை தனியா விட்டுரும். அப்போ RCO minus. ஓகே, and then H plus, right? And then H plus. சோ நமக்கு அப்ப என்ன கிடைக்கும்? ஒரு கார்பாக்சிலேட் அயானோ ஒரு புரோட்டானோ வந்து நமக்கு கிடைக்கும், ரைட்? ஒரு கார்பாக்சிலேட் அயானோ we will get ஒரு ஆசிட வந்து நம்ம அயனைஸ் பண்றதுனால நமக்கு ஒரு கார்பாக்சிலேட் அயானோ ஒரு புரோட்டானோ வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, சோ இப்போ நம்மளுடைய இந்த அசிடிட்டியை நம்ம மெஷர் பண்றதுக்காக தான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வருது. ஓகே மேம், என்ன மேம் OH னு பிரியாம OH அப்படின்னு பிரியுது? ஒண்ணும் இல்லடா, ஆசிட்னா என்ன? ஹைட்ரஜன் அயானை கொடுக்கறதுக்கு பேரு தான் வந்து ஆசிட் இல்லையா? இது ஹைட்ரஜன் அயான் மட்டும் தனியா பிரிஞ்சு போயிடுது. OH அயானை கொடுத்தா அது பேரு பேஸ் ஆயிடும் இல்லையா? OH அயானை கொடுத்தா அது வந்து என்னது? தட் இஸ் பேஸ், ரைட்? That's why. Okay, super. So இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா the dissociation constant of acid வந்து எழுத போறோம். Dissociation constant நம்ம இந்த KPKC எல்லாம் எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் product divided by reactant. productல என்ன இருக்கு? high-cris வந்தாச்சு. high-cris வாங்க. So RCOO minus and then H plus, கரெக்டா? divided by நம்ம reactantல என்ன இருந்துச்சு? acid இருந்துச்சு, கரெக்டா? plus water. of course நமக்கு இங்க வந்து நான் இது கூட வந்து நான் ஒரு இதை மிஸ் பண்ணிட்டேன். என்னது அப்படின்னா aqueous solution, ரைட்? வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் என்ன பண்ணும்? அந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும். அப்ப இது H3O plus அயானா மாறிடும், கரெக்டா? அப்போ இங்க H plus அயான் கிடையாது, இது வந்து நமக்கு ஹைட்ரோனியம் அயான், H3O plus அயான் ஹைட்ரோனியம் அயானா மாறிடும், கரெக்டா? அண்ட் ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு? நமக்கு RCOOH ஆசிடும் வாட்டரும் நமக்கு வந்து ரியாக்டன்ஸ்ல இருக்கு, சரியா? சோ இப்போ ஒரு விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த Ka தான் நம்ம அசிடிட்டியை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இட் இஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். வாட் இஸ் திஸ் Ka? Ka அப்படிங்கறதா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். ஓகே, சோ இந்த Ka வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அசிடிட்டி வந்து எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, the Ka வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அசிடிட்டி வந்து நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆல்பா வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்ரா. ஆல்பா வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், சரியா? ஓகே, சோ இப்போ இந்த pKaவும் அசிடிட்டியும் how is it related? ஓகே, சோ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா pKa உடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? minus log Ka. pKa which is given by minus log Ka. அப்போ pKaவும் Kaவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, எனக்கு Ka இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். Ka இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே pKa என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோ, Ka இன்க்ரீஸ் ஆனாலே pKa டிக்ரீஸ் ஆகும். அப்போ அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். because this Ka is directly proportional to acidity.
and this pKa is indirectly proportional to acidity. என்னடா acidity spelling தப்பாவே எழுதிருக்கேன், யாருமே சொல்ல acidity. ஓகே, புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே, சோ நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சில வேல்யூஸ் அசிடிட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ வந்து நமக்கு ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து இருக்கு, சரியா? அடுத்து வந்து நமக்கு டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து இருக்கு, அண்ட் தென் குளோரோ அசிட்டிக் ஆசிட் இருக்கு. சோ இது மூணுத்துல வந்து நமக்கு யாருடைய அசிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் உடைய அசிடிட்டி தான் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். நல்லா கவனிங்க, Cl3COOH இதுதான் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் உடைய அசிடிட்டி எனக்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா தான் டைக்ளோரோ, இங்கே நம்ம வந்து Cl3C ஒரு C விட்டுட்டோம், CH3 ஹைட்ரஜனுக்கு பதிலா தானே இது ரீப்ளேஸ் ஆகுது. and then monochloro. Okay, so acidity உடைய order வந்து it follows this order. Okay, so acidity வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த particular order தான் நமக்கு follow பண்ணுது. கிளியரா? ஓகே, so trichloro வந்து more acidic இருக்கும், அதுக்கப்புறமா டைக்ளோரோ, அதுக்கப்புறமா வந்து மோனோக்ளோரோ. இப்போ ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ இதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட் எனக்கு மோர் அசிடிக்கா இருக்கும், அதுக்கப்புறமா தான் குளோரோ, அதுக்கப்புறமா தான் புரோமோ, அதுக்கப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா அயோடோ. ஓகே, சோ அதோட அசிடிட்டி ஃபாலோஸ் திஸ் ஆர்டர். ஓகே, எப்படி அப்படிங்கறத பாத்துடலாமா? சோ FCH2COOH ஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட், குளோரோ அசிட்டிக் ஆசிட், and bromo acetic acid and iodo acetic acid. ஓகே, அவங்களோட acidity follows this order. ஓகே, புரிஞ்சுதா? சோ நம்ம இப்போ formic acid, benzoic acid, acetic acid and propanoic acid கம்பேர் பண்ணலாமா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய formic acid வந்து நமக்கு அதுதான் வந்து இருக்கிறதுலே more acidic-ஆ வந்து இருக்கும். ஓகே, so which is HCOOH. அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய acetic acid CH3COO, benzoic acid C6H5. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அசிட்டிக் ஆசிட். ஓகே, சோ HCOOH formic acid will be more acidic, அதுக்கப்புறமா நம்மளுடைய benzoic acid, அதுக்கப்புறமா நம்மளுடைய அசிட்டிக் ஆசிட். ஓகே, சோ இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. கிளியரா? ஓகே, இப்போ ஆர்த்தோ அண்ட் தென் மெட்டா அண்ட் தென் பாரா நமக்கு இருக்கு. ஆர்த்தோ நைட்ரோ பென்சாயிக் ஆசிட், para nitro benzoic acid and meta nitro benzoic acid இருக்கு. நல்லா பாருங்க, we have ortho, meta and para. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் pKa வேல்யூ வந்து inversely proportional அப்படி. சோ pKa வேல்யூ கம்மியா யாருக்கு இருக்கு அப்படின்னா ortho. சோ எல்லாத்துலயுமே நமக்கு என்ன பாருக்கு COOH group, right? benzoic acid தான். கிளியர்? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்த்தோ நைட்ரோ, ஆர்த்தோ அப்படிங்கிறது வந்து நமக்கு இதோ பக்கத்து பொசிஷன் நைட்ரோ குரூப் இருக்கு. சோ ஆர்த்தோ தான் வந்து மோர் அசிடிக், அதுக்கப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா மெட்டா, அதுக்கப்புறமா தான் மெட்டா, அண்ட் தென் லாஸ்டா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரா. ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய pKa and minus log Ka வேல்யூ பேஸ் பண்ணதுதான். ஓகே, சூப்பர். எஸ், சோ இப்ப நம்மளுடைய அசிடிட்டில வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் ஆட் ஆச்சு அப்படின்னா அப்போ the effect of acidity வந்து எப்படி இருக்கு? ஓகே, சோ effect of substituents, ஏதோ ஒரு குரூப் நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆல்வேஸ் நான் எப்பெல்லாம் கிளாஸ்ல தண்ணி குடிக்கிறேனோ அப்ப கிளாஸ்ல இருக்கிற நீங்களும் தண்ணி குடிங்க. stay hydrated throughout the life. ஓகே,
Here. Okay. So coming to the effect of substituents on acidity of நம்மளுடைய acids. So effect of substituents on acidity of acids. Okay. So இப்ப நல்லா கவனிங்க, நமக்கு வந்து எலக்ட்ரான் withdrawing group வந்து இருக்கு அப்படினா எலக்ட்ரான் withdrawing group இருக்கு. எலக்ட்ரான் withdrawing groupனா என்ன? அது எலக்ட்ரானை பிடிச்சி அது சைடு வந்து இழுக்கும். சரியா? எலக்ட்ரான் withdrawing group ஓட வேலை வந்து என்ன? எலக்ட்ரானை வந்து அது சைடு பிடிச்சி வந்து இழுக்கும். அதுதான் வந்து நம்ம electron withdrawing group உடைய வேலை. Okay. So coming to electron donating group. Okay. வெறும் COOH group அதான் நம்ம கொடுத்துட்டோமே, Cl4 தான் கொடுத்துட்டோம் இல்லையா? Okay. So யாப்பா கவனிக்கிறீங்களா? listening? Okay, super. So வந்து இப்ப electron withdrawing group இருக்கு, attach ஆகி இருக்கு அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. இதுல நம்ம acidல COOH ல. Okay, COOH ல வந்து electron withdrawing group வந்து இருக்கு அப்படினா சோ இப்ப இந்த எலக்ட்ரானை அது சைடு பிடிச்சி இழுக்குது. அப்போ நான் இந்த ஹைட்ரஜனை ஈஸியா ரிமூவ் பண்ணிரலாம். கரெக்ட்டா? இந்த ஹைட்ரஜன் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா தான் அட்டாச் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப வீக்கா தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்க இந்த H+ வந்து என்ன ஆகும்? It comes out easily. சோ இங்க இருக்க வேண்டிய இந்த H+ வந்து என்ன ஆகும் அப்படினா ஈஸியா நமக்கு வெளியில வந்துரும். ஓகே. சோ இப்போ ஈஸியா அது வெளியில வந்துருது அப்படிங்கறப்போ இதுல நம்மளுடைய அசிடிக் கேரக்டர் வந்து என்ன ஆகும்? அசிடிக் கேரக்டர் வந்து எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்டா? the acidic character it will increase. Okay. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன் அப்படினா I am using electron releasing group. So எலக்ட்ரான் கொடுக்கிற ஒரு குரூப் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as electron releasing group இல்லையா? So இப்போ electron releasing group இருக்கு அப்படினா அதேதான். So C double bond O OH. Right? So இப்போ அது எலக்ட்ரானை வந்து கொடுக்குது. எலக்ட்ரானை கொடுக்கறப்போ இந்த OH bond வந்து எப்படி இருக்கும் அப்படினா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த OH bond வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். அப்போ இந்த H+ வந்து பாத்தீங்க அப்படினா அவ்வளவு ஈஸியா மூவ் அவுட் ஆகாது. H+ வந்து அப்போ அவ்வளவு ஈஸியா மூவ் அவுட் ஆகாது. So H+ can't come out easily. H+ அவ்வளவு ஈஸியா வெளியில வராது. So in that case acidic character நமக்கு வந்து என்ன ஆகும்? decrease ஆகும். In that case acidic character வந்து நமக்கு decrease ஆகும். Okay. So am I like என்னோட போர்டு மறைச்சிட்டு இருக்கா? ஓகே. இப்போ கிளியரா? அப்போ நம்மளுடைய acidic character வந்து நமக்கு decrease ஆகும். Right? Any doubts? No doubts? Okay. Super. So இப்போ வந்து நம்ம next வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா effect of electron withdrawing group. இப்போ electron withdrawing groupலயே வந்து நிறைய electron withdrawing group வந்து இருக்கும் இல்லையா? So நம்ம வந்து இப்போ effect of various electron withdrawing group. Okay. So various electron withdrawing group வந்து நம்மளுடைய acidல வந்து இருக்கு அப்படினா அப்போ அதோட acidity வந்து என்ன ஆகும்? So இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். So தயவு செய்து பார்த்து வெச்சுக்கோங்க. இப்ப நைட்ரோ குரூப் அட்டாச் ஆகி இருக்கு அப்படினா acidity ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகே. நல்லா பாருங்க. when nitro group is attached அப்படினா அப்ப அதோட acidity அதிகம், which means ஈஸியா நான் என்ன பண்ணிரலாம்? அந்த எலக்ட்ரானை நான் வந்து ரிமூவ் பண்ணிரலாம். அடுத்து பாத்தீங்க அப்படினா Cn. ஓகே. then fluorine, then chlorine, then bromine, iodine and phenyl group. ஓகே. சோ இதுதான் நம்மளுடைய acidity order. See, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். எது கூட அட்டாச் ஆகி இருக்காங்க அப்படினா இவங்க எல்லாரும் வந்து நம்மளுடைய அசிட்டிக் ஆசிட்ல அட்டாச் ஆகி இருக்காங்க. சாரி பென்சாயிக் ஆசிட்ல. ஓகே. இவங்க எல்லாரும் நம்மளுடைய பென்சாயிக் ஆசிட்ல வந்து அட்டாச் ஆகி இருக்காங்க. ஓகே.
சோ கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு நைட்ரோ அதாவது வந்து இப்போ NO2 குரூப் அட்டாச் ஆகி இருக்கு அப்படிங்கிறப்போ that will be more acidic. அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய fluorine, right? So fluorine வந்து நமக்கு அதை விட less acidic and then finally வந்து பாத்தீங்க அப்படின்னா iodine வந்து ரொம்ப ரொம்ப less acidic. ஓகே, சோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னது? அதுமே பாரா சப்ஸ்டிடியூஷனா போட்டோம். COOH குரூப்ல எல்லாரும் எங்கப்பா சப்ஸ்டிடியூட் ஆவாங்க? மெட்டா பொசிஷன்ல தானே சப்ஸ்டிடியூட் ஆவாங்க. அப்போ வாங்க இப்போ மெட்டா சப்ஸ்டிடியூஷன் போடலாம். எல்லாரும் எங்க சப்ஸ்டிடியூட் ஆவாங்க? நமக்கு மெட்டா பொசிஷன்ல தான் the substitution will happen, right? Fluorine and then iodine. Okay, so இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்து அசிடிட்டி ஆர்டர் வந்து எழுத சொன்னா எழுதிடுவீங்களா? சூப்பர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் அசிடிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் பார்க்க போறோம். ரெடி? ஓகே, சோ வந்து இப்போ நம்ம ரிலேட்டிவ் அசிடிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, சோ இப்போ வந்து நமக்கு இதுல என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கிறப்போ அதோட அசிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஓகே, சோ இப்போ நமக்கு வந்து ஆசிட் தான் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப ரொம்ப அசிடிக். ஆசிட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப அசிடிக். அதுக்கப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபீனால், அதாவது அரைல் குரூப்ல OH குரூப் இருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீனால். தென் கம்ஸ் த வாட்டர். வாட்டரும் ஹைட்ரஜன் அயான் கொடுக்கும் இல்லையா? வாட்டர் will act as acid as well as base. அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஆல்கஹால் வரும், நார்மல் ஆல்கஹால். நான் இங்க போட்டுக்கிறது வந்து ஃபீனால் மாதிரி. இது வந்து நம்மளுடைய ரெண்டாவதா போட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எத்தனால், மெத்தனால் அண்ட் ஆல்கஹால். ஓகே, அண்ட் தென் ஃபைனலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்கீன்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து லாஸ்டா வரும். ஓகே, சோ இப்ப இந்த ஆர்டர் தான் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப் உடைய அசிடிட்டி ஆர்டர். ஓகே, சோ இப்போ டெல் மீ, இப்போ நான் வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்கேன் CH3COOH அசிட்டிக் ஆசிட் இருக்கு அப்படின்னா தட் அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹைலி அசிடிக். அதுக்கப்புறமா நான் இப்போ அதே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்கஹால் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. CH3CH2OH ஆல்கஹால் வந்து இருக்கு அப்படின்னா அது அதை விட லெஸ் அசிடிக். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனால், ரைட்? இது வந்து எத்தனால், ரைட்? சோ இப்போ நான் when I write no, இதுல வந்து ஒரு ஆர்டர் தப்பா இருக்கு. என்னது அப்படின்னா நான் வந்து இங்க இது போட்டுக்கிறேன் C6H5OH. C6H5OH மோர் அசிடிக்கா இருக்கும். அதுக்கப்புறமா தான் CH3CH2OH. ஓகே, கிளியர்? சூப்பர். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆசிட்ஸை நம்ம ஓரளவுக்கு வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, கிளியர்? சோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? acid derivatives. So ma'am, acid derivative அப்படினா என்ன? முதல்ல இந்த acid group அப்படிங்கிறது வந்து என்னது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். RCOOH, கரெக்ட்டா? RCOOH தான் நம்மளுடைய acid. ஓகே, சோ நான் வந்து இது என்ன பண்றேன் அப்படின்னா இதோடைய டெரிவேட்டிவ்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். Before that ஒரு குட்டி பிரேக். ஓகே, கிறிஸ் இருக்கீங்களா? ஸ்டடி பாய் ஹரிஷ், are you all there? ஒரு குட்டி பிரேக் ஆஃப் 5 minutes. Okay, so we'll meet once after the break. சரியா?
Clear? Okay, so we are back. So we'll begin again. So பாத்தீங்க அப்படின்னா acid derivatives தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். Okay, so what are all the acid derivatives? So acid CH3COOH குரூப்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு குட்டி குட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இதுல நமக்கு நடக்க போகுது. Okay, so இப்போ coming to the acid chloride group, இது எல்லாமே நம்ம வந்து பேசிக்ஸ் கிளாஸ்லயுமே வந்து படிச்சோம். இப்பயுமே வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, so acid chloride group அப்படிங்கிறது வந்து எது, and acid anhydride அப்படின்னா என்ன, what is acid anhydride, ester அப்படிங்கிறது எந்த குரூப், ஓகே, amide அப்படிங்கிறது வந்து எந்த குரூப். ஓகே, so these are all things which we should know. so இவங்க சம்பந்தப்பட்ட ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். okay, so coming to the acid chloride group, acid chloride groupல வந்து என்னது அப்படின்னா இந்த RCOO, இந்த OH குரூப்புக்கு பதிலா இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு குளோரின் இருக்கும். OH குரூப்புக்கு பதிலா எனக்கு வந்து குளோரின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட் குளோரைட் குரூப். ஆசிட் ஆன்ஹைட்ரைட் அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த RCOOH இருக்கு இல்லையா, சோ இதுல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த இன்னொரு மாலிக்யூல் நான் வந்து எடுத்துக்கிறேன், RCOOH
OOH. ஓகே, சோ நான் இதுல இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா வாட்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. H2O. just remove the water. இந்த வாட்டரை அப்படியே வந்து தூக்கிடுங்க. வாட்டரை தூக்கிடுங்க. தூக்கிட்டு இப்ப இந்த ரெண்டு இதையுமே நீங்க ஜாயின் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஆசிட் அன்ஹைட்ரைட். ஓகே, சோ இப்ப எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? RCOO. அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன இருக்கும்? நமக்கு R குரூப் இருக்கும். ஓகே, சோ இதான் ஆசிட் அன்ஹைட்ரைட். அமைட் குரூப் என்னது அப்படின்னா RCONH2 குரூப். ஓகே, RCONH2 குரூப் தான் நம்ம அமைட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த குரூப்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் அவங்களுடைய ரியாக்டிவிட்டி, பேசிசிட்டி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ நவ் let us learn the reactivity. So let us start with reactivity. So இந்த reactivity அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது? ஓகே, so first நம்ம வந்து we are taking this acid chloride group, RCOCl acid chloride group இருக்கு. இதுதான் highly reactive. இருக்கிறதுலே இந்த acid chloride group தான் highly reactive. இதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய acid anhydride group which is RCOOCOR. சரியா, அதான் நம்மளுடைய acid anhydride group. அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய எஸ்டர் வரப்போகுது, RCOOR. அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய எஸ்டர் and then finally தான் நம்மளுடைய RCONH2 அமைடு குரூப் வந்து இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிசிட்டி. ஓகே, சோ பேசிசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிசிட்டி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரியாக்டிவிட்டி. ஓகே, சோ இந்த பேசிசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாக்டிவிட்டிக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டிவிட்டி நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்ப இதோடைய பேசிசிட்டி ஆர்டர் அப்படியே ரிவர்ஸா நமக்கு இருக்கும். ஓகே, நவ நான் வந்து எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா ரெசோனன்ஸ் எஃபெக்ட். ரெசோனன்ஸ் எஃபெக்ட், சரியா? சோ இந்த ரெசோனன்ஸ் எஃபெக்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆக ரெசோனன்ஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக ரெசோனன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ இட் வில் பி மோர் ரியாக்டிவ், ரைட்? அப்போ இட் வில் பி மோர் ரியாக்டிவ். Okay, this is how the reactivity is related. Okay, so now coming to the basicity. இப்போ இதோடைய basicity நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். Okay, so basicity வந்து பாத்தீங்க அப்படின்னா weak base இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு weak-ஆன ஒரு base இருக்கு, weak base இருக்கு அப்படின்னா இந்த weak base வந்து ஒரு good leaving group-ஆ வந்து இருக்கும். weak base வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல good leaving group-ஆ வந்து இருக்கும். ஓகே, சோ பேசிசிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த லீவிங் குரூப் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ whenever the leaving group உடைய strength வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போலாம் பேசிசிட்டி வந்து நமக்கு என்ன ஆகுது? increase ஆகுது அப்படின்னு அர்த்தம். In that case, what will happen to the reactivity? Reactivity வந்து நமக்கு decrease ஆகும். Reactivity வந்து நமக்கு என்ன ஆகும்? Decrease ஆகும். So now you have to understand that இந்த basicity இருக்கு இல்லையா, இந்த basicity இருக்கு இல்லையா, so இந்த basicity is indirectly proportional to the reactivity. இந்த basicity வந்து indirectly proportional to the reactivity. Okay, so அப்போ நம்ம இங்க வந்து என்ன பண்ண போறோம்? இந்த basicity ஆர்டரை வந்து நம்ம எழுத போறோம். so இப்போ நம்ம reactivityக்கு ஒரு ஆர்டர் எழுதினோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆர்டர் தான் இந்த basicity உடைய ஆர்டர். reactivityக்கு எழுதின அப்படியே ஒரு I'm sorry ma'am, network issue, that's why உங்களால கிளாஸ் ஆக்டிவா இருக்க முடியல. no problem டா. அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போகுது. நம்ம அங்க என்ன பார்த்தோம்? இந்த அமைடு தான் வந்து ஹைலி ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப அமைடுடைய பேசிசிட்டி வீக்லி ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப அமைடுடைய பேசிசிட்டி தான் இருக்கிறதே அதிகமா இருக்கும். சோ RCONH
NH2 குரூப் உடைய பேசிசிட்டி தான் எனக்கு இருக்கிறதுலே வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய எஸ்டர் RCOO குரூப் எஸ்டர் குரூப் வந்து வரும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய anhydride வந்து வரும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய anhydride and finally தான் நம்மளுடைய acid chloride group வந்து நமக்கு வரும். ஓகே, so basicity and reactivity order will be inversely, அப்படியே இன்வர்ஸா வந்து நமக்கு இருக்கும். ஓகே, so இப்போ ரெசோனன்ஸ் எஃபெக்ட் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல ஐ மீன் இந்த ஆசிட் டெரிவேட்டிவ்ல எப்படி இருக்கு? so இதுதான் நம்மளுடைய ரெசோனன்ஸ் எஃபெக்ட். ஓகே, சோ இந்த ரெசோனன்ஸ் எஃபெக்ட் வந்து நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல வந்து எப்படி இருக்கு? சரியா? so you have to understand that when the resonance increase ஆச்சு அப்படினா I think last NEET 24 results touched the NTA ego because 67 people got 720 but 50 seats in the aims, then how they can give seats to all of them? உண்மைதான் கிறிஸ். ஆக்சுவலி வந்து ரொம்ப யூடியூப்ல நிறைய ரோஸ்ட் எல்லாம் வந்து என்டிஏ பண்ணதுனால வந்து உண்மையாவே வந்து ரொம்ப பழி வாங்கிட்டாங்கல்லோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க. தெரியல. ஆனா வந்து உண்மையாவே பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் லைக் ஃபியூ கொஸ்டின்ஸ் லைக் டெரிபிளி டஃப்டா. நான் என்ன சொல்றேன்னா டஃபா கேட்டுக்கலாம், டஃபா கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா 180 கொஸ்டின் வந்து 180 நிமிஷத்துல முடிக்கணும்னா ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷத்துல முடிக்கணுமா இல்லையா? அப்போ அந்த கொஸ்டின்ஸ்லாம் 1 மினிட்ல சால்வ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டினா இருந்தா இட்ஸ் ஃபைன், இட்ஸ் a fine exam. 1 மினிட்ல சால்வ் பண்ற மாதிரி இல்ல அப்படிங்கறது தான் ஒரு முக்கியமான இஷ்யூ. நிறைய பேர் வந்து இது புரிஞ்சுக்காம என்ன தெரியுமா வந்து கேக்குறாங்க, ஆமா எக்ஸாமோட டஃப் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்றது தானே கரெக்ட். சி எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்றது தப்பே கிடையாது, நல்லது. எக்ஸாம் லெவல் டிஃபிகல்ட்டி பண்றதுனால எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க, பெட்டரா படிப்பாங்க. சோ தட் காம்படிஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனா ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ண முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை, எந்த டீச்சர்ஸாலுமே சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வைக்கிறப்போ, லென்த்தியான கொஸ்டின்ஸ் வைக்கிறப்போ இது வந்து இட் இஸ் பிகமிங் ஈவன் மோர் இம்பாசிபிள். சரியா? சோ அதுதான் வந்து கொஞ்சம் தப்பா நடந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, சோ கமிங் டு த ரெசோனன்ஸ் எஃபெக்ட். இப்போ இந்த ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது இந்த எஃபெக்ட்னால என்ன ஆகுது? ஒரு காம்பவுண்டுடைய நீட் கிரேஸ் அமாங் பீப்புள் நீடட். அதே தான்டா, ஓவர் கிரேஸ்டா நீட். அது ஏன்னே தெரியல. நான் பயாலஜி குரூப் எடுத்தப்போ நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படல. ஆனா வந்து இல்ல, நான் 11th கோச்சிங் போனேன், 12th கோச்சிங் போனேன், நான் நீட் எக்ஸாம் எழுதினேன், ரிப்பீட்டும் வேற பண்ணேன். சோ ஒரு பியர் ப்ரெஷர் வந்து இருக்கும். பயாலஜி குரூப் எடுத்துட்டீங்களா, நீட் 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 டாக்டர் 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 அப்படிங்கிற பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பயோ குரூப் எடுத்து எல்லாருக்கும் தானா வந்து வந்துருது. சோ அங்கதான் மிஸ்டேக்கே நடக்குது. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெசோனன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் டு த ஸ்டெபிலிட்டி? ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ ரெசோனன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஸ்டெபிலிட்டி வந்து தானாவே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா அது ஏன் போய் ரியாக்ட் பண்ண போகுது தேவையில்லாம? அது ரியாக்ட் பண்ணாது. அப்ப அதோடைய ரியாக்டிவிட்டி வந்து என்ன ஆகும்? அப்ப அதோடைய ரியாக்டிவிட்டி வந்து என்ன ஆகும்? நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஓகே, சோ இப்ப now you have to know that இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரியா? சோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் ரெசோனன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? this electronegativity is indirectly proportional to resonance. this electronegativity is indirectly proportional to resonance. okay, so அப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குளோரின் இருக்கு. குளோரின் is more electronegative, right? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்டர் குரூப் இருக்கு, அது வந்து அதை விட கம்மி, கொஞ்சம் எலக்ட்ரோநெகட்டிவ். அதுக்கப்புறமா நம்மளுடைய அல்காக்சி குரூப் இருக்கு, அதுக்கப்புறமா நம்மளுடைய அமின் வந்து இருக்கு. சோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசோனன்ஸ். அதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ நம்ம இப்ப ஒவ்வொரு குரூப்பும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எலக்ட்ரான்ஸ் ஆர் பாண்ட்ஸ் டீலோக்கலைஸ் ஆன அப்புறம் எப்படி வந்து ஸ்டெபிலிட்டி ஹையா இருக்கும், அங்கதான் வந்து கம்ஸ் த கான்செப்ட் ஃப்ரம் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர். யாரு அப்படின்னா வந்து நம்மளுடைய என்ட்ரோபி. ஓகே, சோ இப்போ வந்து என்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து என்னது? என்ட்ரோபி அப்படிங்கிறது வந்து டிகிரி ஆஃப் 1 மினிட்.
ஓகே யா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆசிட் ஹாலைடு பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். சோ ஆசிட் ஹாலைடு டிகிரி ஆஃப் randomness ஆர் டிகிரி ஆஃப் டிஸார்டர்னஸ் தான் என்ட்ரோபி எக்ஸாக்ட்லி. சோ இப்போ இந்த என்ட்ரோபி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா நமக்கு இங்க வந்து என்ன ஆகும், இஃப் த என்ட்ரோபி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த randomness, இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனாலதான் randomness இன்க்ரீஸ் ஆகுது. What is this? Disorderness increase ஆகுது அப்படின்னா of course entropy will increase. In that case நம்மளுடைய stability வந்து நமக்கு increase ஆகும். Okay, super. So இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு குரூப்ஸும் அதோடைய ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வரலாம். Acid derivatives first வந்து நம்ம acid halide. Okay, so what is this acid halide group அப்படின்னா நல்லா கவனிங்க, RCOOH இருக்குல்ல, அந்த OH க்கு பதிலா ஹாலோஜன் இருக்கும். OH க்கு பதிலா ஹாலோஜன் வந்து இருக்கும். அதேதான் எக்ஸாம்பிள் பாருங்களேன், RCO அந்த ஹாலோஜன் இடத்துல நமக்கு குளோரினோ, ஃப்ளூரினோ, புரோமினோ, அயோடினோ என்ன வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ இதோடைய IUPAC nomenclature. சோ இதோடைய IUPAC nomenclature வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா it is oil chloride. Okay, so இதோடைய IUPAC nomenclature என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா oil chloride. Okay, so let us write the compound. பாத்தீங்க அப்படின்னா CH3COCl இருக்கா. so இதோடைய நேம் என்ன தெரியுமா, ethanol chloride. Okay, so C6H5COCl என்னது, benzoyl chloride. அவ்வளவுதான். Okay, so yeah, so CH3COCl என்னப்பா பேரு, இதோடைய பேரு methyl ether, right? ethanol chloride. And then C6H5COCl என்னது, benzoyl chloride. benzoyl chloride. Okay, is that clear? So acid halide நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த acid halide group அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு மேம். இந்த ஆசிட் ஹாலைட் குரூப்பை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், இந்த ஆசிட் ஹாலைட் குரூப்பை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். டன். ஓகே, என்னடா ஒன் வாட்சிங் கட்டுது, வாட் இஸ் திஸ்? இருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் இருக்கோம் மேம், கிளாஸ் கவனிக்கிறோம் மேம் அப்படின்றாங்க. சாட் மட்டும் வருது, ஆனா இங்க பார்த்தா ஆளை காணோம். ஓகே, யூடியூப் தான் தப்பு பண்ணுதோ. ஓகே, சோ இந்த ஆசிட் ஹாலைடை வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆசிட் ஹாலைட் பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆசிட் ஹாலைட். ஓகே, yep. so coming to இப்போ நமக்கு வந்து ஆசிட் இருக்கு. இந்த ஆசிட்ல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா Cl குரூப்பை நான் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ I have to use a chlorinating agent இல்லையா. சோ நம்ம இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆசிட் கூட we are using a chlorinating agent. It can be phosphorus trichloride இருக்கலாம், இல்லனா அது வந்து phosphorus pentachloride இருக்கலாம், அப்படி இல்லனா அது வந்து SOCl2 thionyl chloride இருக்கலாம். சரியா? அப்போதான் நமக்கு வந்து இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா we will get acid halide group. அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட்ல, இந்த ஆசிட் ஹாலைட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, சோ யா இங்க நல்லா கவனிங்க, CH3COOH. ஓகே, சோ இதான் நம்மளுடைய ஆசிட், ரைட்? சோ இந்த ஆசிட் கூட என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னா SOCl2. இந்த SOCl2 தான் thionyl chloride, ரைட்? சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா குளோரினை போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணும். மேம் ஜேல பசங்க எக்ஸாம் எழுதிட்டு கிடைச்ச காலேஜ் NIT, IIT, GIFT மாதிரி இன்ஸ்டிடியூட் சேர்ந்துடுறாங்க. ரொம்ப ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் நான் தமிழ் ஸ்டூடெண்ட் ட்ராப் ஃபார் 1 year or 2 year. பட் IIT பட் நீட்ல 3 years கூட டிராப்பர்ஸ். அதே தான்டா, ஏன்னா வந்து நிறைய காலேஜஸ் வந்து இன்னும் நிறைய காலேஜஸ் வந்து ஓபன் பண்ணணும். ஆனா பிரச்சனை என்ன நான் சொல்றேன் பாரு, நீ நீட் காலேஜ் மட்டும் ஓபன் பண்ணி, அதாவது MBBS மட்டும் ஓபன் பண்ணி காலேஜ் ஓபன் பண்ணி பிரச்சனை கிடையாது, போதுமானது கிடையாது. MBBS மட்டும் பத்தாது, மேல நீங்க MD காலேஜஸ் அவங்க நிறைய ஓபன் பண்ணணும், MDs உடைய சீட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும்.
அப்போ தாண்டா இது வந்து நமக்கு ஐஐடி ஜேஇ மாதிரி ஆகும். ஆல்ரெடி வந்து இப்போ நீ இன்ஜினியரிங்னா 4 வருஷம் படிச்சு முடிச்சு வெளில வந்தோமா வேலை. ஆனா நீ எம்பிபிஎஸ்ல பார்த்தா இது ஒரு 5, 2 அது நடுவில் ஒரு நீட் வேற ஒரு டிராப் இல்லாம முடியாது. இது ஒரு 1 or 2 years அப்படின்னு நீ பார்த்தா கணக்கு பண்ணி பாரு. 5, 6, 7, 8, 9, 10 நான் சொல்றது மினிமம் இந்த ஒரு 10 years ஆயிடும். ஆனா இந்த 10 year மண்டை பிச்சு உயிர் போய் எதுக்கு இதெல்லாம்? ஓகே, நான் வேணாம் அப்படின்னு சொல்லல. ஆனா வந்து இல்ல, இட் இஸ் நாட் ஃபார் எனிபடி. ரொம்பவே விகரா ஹார்ட் ஒர்க் நீ பண்ணாலுமே the seat should be really increased. இல்லையா? அப்பதான் இதுல வந்து நமக்கு வந்து லைஃப் வந்து இருக்கு. ஸோ வந்து ஜேஇக்கு ஒழுங்குமுறையை நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு பாண்ட் பிரேக் ஆகி குளோரின் நமக்கு இங்க ஆட் ஆக போகுது. ஸோ இந்த சைடு ஒரு குளோரின் ஆட் பண்ணிடுங்க, இந்த சைடு ஒரு குளோரினை ஆட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா CH3COCl. கரெக்டா? ஸோ நமக்கு இங்க என்ன குரூப் வந்து ப்ராடக்டா கிடைக்கும்? CH3COCl. How many are students know Chennai Mathematical Institute and Indian Statistical Institute at Bangalore giving packages for 30 LPA as average package? அப்படியா கிறிஸ்? குட். தெரியாது, எனக்கே தெரியாதுடா, உண்மையா தெரியாது. அப்படிலாம் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர், கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் வந்து மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஆனா வந்து அதுதான் வேலம்மாள் ஹிந்தி லேர்னிங். ஹாய் மேம், ஒரே டைம்ல 2 கெமிஸ்ட்ரி கிளாஸ் அதுதான் கிடையாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நீட் கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? சோ அங்க வந்து பிரமிளா மேம் வந்து நீட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, நான் வந்து ஜேஇக்கு கிளாஸ் எடுக்கிறேன். சரியா? சோ ரெண்டுத்துக்குமே ஆடியன்ஸ் வந்து வேற வேற. சோ நீங்க வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அங்க போலாம். ஓகே, நீங்க வந்து ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கம் ஹியர். ஓகே, சோ அதனால வந்து ரெண்டுமே வந்து வேற வேற எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனுங்க. அதனால வந்து வாட் எவர் உங்களுக்கு வந்து நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த கிளாஸை வந்து கவனிக்கலாம். ஓகே, சூப்பர், டன். சோ யாப்பா, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் ஹாலைடுக்கு வந்து நம்ம அசிட்டைல் குளோரைட் பிளஸ் இந்த சைடு வந்து பாருங்க நமக்கு என்ன இருக்கு? HCl, ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl, அண்ட் தென் அந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு தயோனில் குளோரைடு, ISO-Cl2 வந்து தயோனில் குளோரைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு நமக்கு வெளியில போயிடும். சோ நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு? we have got acetyl chloride as the product. ஓகே, நமக்கு இங்க அசிட்டைல் குளோரைடு வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம preparation of acetyl halide நம்ம வந்து பார்த்துட்டோம். ரைட்? நம்ம இப்ப பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா physical properties of acid halide. Physical properties of acid halide. Okay, yep. So வந்து physical propertiesல வந்து நம்ம first air கூட react ஆனா with airல என்னப்பா இருக்கும்? நமக்கு airல என்ன இருக்கும்? airல வந்து நமக்கு ஆக்சிஜன் இருக்கும், வாட்டர் வேப்பர்லாம் வந்து இருக்கும். ஓகே, அப்ப வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? So we'll take CH3COCl. So CH3COCl வந்து நமக்கு ஆக்சிஜன், சுத்தி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் தென் வாட்டர், ஒரு மாய்ஸ்ட் ஏர் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுறப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த மாய்ஸ்ட் ஏர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த சிஎலும் சேர்ந்து HCl fumes. ஓகே, HCl கேஸை வந்து எலிமினேட் பண்ணும். ஓகே, சோ ஒரு பேலான HCl fumes வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நமக்கு வந்து வெளியில வரும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, then coming to the solubility. Okay, so second வந்து பாத்தீங்க அப்படின்னா solubility. So what is this solubility? இது வந்து வாட்டர் கூட நமக்கு soluble-ஆ இருக்குமா இருக்காதா அப்படின்னா no, it is insoluble in water. So வாட்டர் கூட இது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப insoluble-ஆ இருக்கும். வாட்டர் கூட soluble-ஆ இருக்காது. ஓகே, ஏன் அப்படின்னா நீங்க வந்து இப்போ இந்த ஆசிட் ஹாலைட்ல வாட்டர் வந்து போட்டீங்க அப்படின்னா poison or normal compound ma'am can we touch? Not sure. நம்ம அதோட எல்லா இதுவுமே அந்த மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க, MSSD, அதை எடுத்து நம்ம படிச்சு பாக்குறப்போ மட்டும்தான் வந்து எந்த ஒரு கெமிக்கல் அதை நம்ம இன்ஹேல் பண்ணா பாய்சனா, தொட்டா பாய்சனா, அது வந்து ஏர்ல எப்படி ரியாக்ட் ஆகும், இஸ் இட் லைட் சென்சிட்டிவ், இஸ் இட் ஏர் சென்சிட்டிவ், அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தாதான் தெரியும். ஓகே, நம்ம டச் பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்க போடலாம். நீங்க ஜஸ்ட் CH3COCl
MSDS அப்படின்னு போட்டீங்கன்னா மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்னு உங்களுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அதை நீங்க எடுத்து பார்க்கலாம். சரியா? ஓகே. சோ அது வந்து நமக்கு இன்சாலபிள் இன் வாட்டர். வாட்டர்ல வந்து இன்சாலபிளா இருக்கு. ஏன் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ்னால, டியூ டு ஹைட்ராலைசிஸ் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் இருக்கு இல்லையா H2O, அந்த HOH பாண்ட் வந்து இந்த ஈத்தரை நமக்கு ஆசிட் ஹாலைடை நமக்கு வந்து பிரேக் பண்ணிடும். ஓகே, சோ தட் இது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங்லி சாலுபிளா மாறுது. ஓகே, அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்லி சாலுபிளா வந்து இருக்கும். ஓகே, சூப்பர். சோ நவ் நம்ம வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் ஹாலைட் பார்க்க போறோம். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? chemical properties of acid halide. Okay, clear? Everybody ready? Okay. So இப்போ இந்த chemical propertiesல first நான் பார்க்க போற ஒரு reaction வந்து என்னது அப்படின்னா it is hydrolysis of acid halide. அது வந்து என்னது? It is hydrolysis of acid halide. Okay, so hydrolysis of acid halide அப்படிங்கிறது வந்து என்னது? நம்ம வந்து H2O வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஆசிட் ஹாலைட பாண்ட பிரேக் பண்ணும். சோ வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்ட வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரேக் பண்றோம். So here I am taking CH3COCl. கரெக்ட்டா? CH3COCl. சோ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன், HOH கூட ரியாக்ட் பண்றேன். சோ அப்ப எனக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இங்க வந்து எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும், இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா Cl ஆட் ஆயிடும். ஓகே, சோ இந்த பக்கம் வந்து ஹைட்ரஜன், இந்த பக்கம் வந்து Cl. சரியா? அப்போ எனக்கு என்னப்பா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? எனக்கு HCl சேர்ந்தா HCl, அந்த சைடு பாருங்க CH3COCl. ஓகே, சாரி COOH. நம்ம இங்க தப்பு பண்ணிட்டோம் பாரு, HOH தானே மாத்தி எழுதிட்டோம் பாருங்க, OH. சோ நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? CH3COOH. என்னடா அது ரியாக்டன்ட்டே கிடைக்குதே அப்படின்னு பார்த்தேன், COOH. நமக்கு வந்து இங்க அசிட்டிக் ஆசிட் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா alcoholysis. ஓகே, alcoholysis. What is this alcoholysis? alcohol யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாண்ட வந்து நம்ம பிரேக் பண்றோம். ஓகே, so here we are taking this acid chloride group CH3COCl group நான் வந்து எடுத்துக்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா C2H5OH நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, சோ அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே தாண்டா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த Clயும் சேர்ந்து, இந்த ஹைட்ரஜனும் இந்த Clயும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். ஹைட்ரஜனும் Clயும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்ப மீதி எனக்கு என்ன இருக்கும்? CH3COO C2H5. ஓகே, சோ மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? CH3COO C2H5. ஓகே, சோ அது வந்து நமக்கு என்னது அப்படின்னா இட் இஸ் எஸ்டர். ஓகே, சோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா எஸ்டர் வந்து இதுல நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. சூப்பர். சோ தேர்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ammonolysis. Okay, so the third reaction is ammonolysis. So what is this ammonolysis reaction அப்படின்னா அமோனியாவை யூஸ் பண்ணி நம்ம பாண்ட வந்து பிரேக் பண்றோம். So CH3COCl. okay, CH3COCl நம்ம என்ன இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா அமோனியால இருக்கு இல்லையா நம்ம NH3, அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து நமக்கு HCl வெளியில போயிடுது. அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும்? CH3CONH2. what is this? இதான் நம்மளோட அமைட் இல்லையா? சோ நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? we will be getting acetamide as the product. okay, we will be getting acetamide as the product. okay, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா amines கூட react பண்ண போறோம். okay, we are going to react with amines. okay, so aminesல வந்து பாத்தீங்க அப்படின்னா what we will get? so amine அப்படிங்கிறது வந்து என்னது? what is this amine? what is amine தெரியுமா? yes,
நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அமோனியா இருக்கு இல்லையா, சோ அமோனியால இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜனை வந்து ஆர் குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்து அமின்ஸ். சரியா? சோ அமோனியால மொத்தமா 3 ஹைட்ரஜன் இருக்கும். அதுல ஒரு ஹைட்ரஜன் ஆர் குரூப் ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா அது பிரைமரி அமின், 2 ஹைட்ரஜன் ஆர் குரூப் ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா செகண்டரி அமின், 3 ஹைட்ரஜன் ஆர் குரூப் ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து டெர்ஷரி அமின். ஓகே, சோ வாங்கப்பா. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எஸ் ரிப்ளை. என்ன ரிப்ளைடா? கலரா? அதுதான்டா, அது வந்து பாய்சனா, அதை நம்ம டச் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஐ டோல்ட் யூ இல்லையா. அதை டச் பண்ணலாமாங்கிறதுலாம் நம்ம கெமிக்கலி சொல்ல முடியாது இல்லையா. யூ ஹாவ் டு see MSDS. நீங்க நெட்ல போயிட்டு CH3COCl அசிடைல் குளோரைடு குரூப், அசிடைல் குளோரைடு CH3COCl MSDS அப்படின்னு போட்டீங்கன்னா மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் அப்படின்னு ஒன்று வரும். அந்த மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்ல நீங்க எங்க ஸ்டோர் பண்ணணும், கையால தொடலாமா, அது என்ன கலர்ல வந்து இருக்கும், எங்க எப்படி நீங்க அதை வந்து லைட் சென்சிட்டிவா என்ன ஏது, அதோட ஃபியூம்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணலாமா, அப்படி இன்ஹேல் பண்ணிட்டா என்ன ஆகும், இதை பத்தி உங்களுக்கு ஒரு கிளியர் PDF வந்து வரும். சரியா? நான் அப்பவே சொன்னேன் கிரிஷ், நீங்க இப்போ மெசேஜ் போட்ட உடனேவே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, எஸ். சோ கவனிங்க, நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அமின்ஸ் கூட ரியாக்ட் பண்றோம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி அமின்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சோ பிரைமரி அமின்ங்கிறது வந்து என்னது? RNH2. அதாவது அமோனியால ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் நமக்கு ஆர் குரூப்பால ரீப்ளேஸ் ஆகி இருக்கு. சரியா? சோ இந்த பிரைமரி அமின் யார் கூட வந்து ரியாக்ட் ஆக போறாங்க அப்படின்னா CH3COCl ஆசிட் குளோரைட் குரூப் கூட. அது கேட்கலாமா? வேற ஒரு மெசேஜ் பண்ணிருந்தீங்களா? SOCl2 வந்து தயோனில் குளோரைடு, SOCl2 வந்து தயோனில் குளோரைடு. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் பத்தி பேசியிருந்தீங்க, அதையும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வேற எதுவுமே வரலடா இதுல, உங்க மெசேஜ் வேற எதுவுமே வரல, இதுல காட்டல எனக்கு. ஓகே, யா. சோ இப்போ வந்து நமக்கு இப்போ இதுல வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ரொம்ப ஈஸி. இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, சோ திஸ் ஹைட்ரஜன் அண்ட் திஸ் குளோரின் நமக்கு HCl வெளியில போயிடும். ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். போயிடுச்சுன்னா நமக்கு அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? போயிடுச்சு அப்படின்னா we will be getting CH3CONHR. கரெக்டா? N alkyl amide வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். How crazy is chlorine ma'am? If it is added with sodium it gives very nice salty state. அதேதான். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ் கேட்ட क्वेश्चन ஒரு நல்ல கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, சோடியம் வந்து ரொம்ப ஒரு கோவக்கார ஒரு விஷயம். என்னது அப்படின்னா இட் இஸ் தண்ணியில போட்டா வெடிச்சிரும். இட் இஸ் வெரி எக்ஸ்ப்ளோசிவ். ஓகே, ஆனா நம்ம அது என்ன ஆகுது அப்படின்னா குளோரின் கூட சேர்ந்த உடனே அது சாதுவாயிடுது. It is forming as a sodium chloride, உப்பா மாறிடுது. சரியா? நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட இதை வச்சு அவைலபிள் வந்து இருக்கும். சோடியம் குளோரின் அண்ட் தென் சோடியம் குளோரின். ஏன்னா குளோரின் வந்து ஒரு டெட்லி கேஸ். சோடியம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹைலி ரியாக்டிவ், செம்மையா வந்து ரியாக்ட் பண்ணும். அதே நேரத்துல குளோரினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பாய்சனஸ் ஆன ஒரு கேஸ். ஆனா சோடியமும் குளோரினும் சேர்த்தா அது வந்து ஒரு உப்பு. ஓகே, பாப்போமா? மீம்ஸ் போடுவோமா? நம்ம NaCl மீம்ஸ் போட்டாலே உங்களுக்கு நிறைய வரும் பாருங்க. ஸோ தட் இஸ் த பியூட்டி. அதுதான் வந்து கெமிஸ்ட்ரியுடைய பியூட்டி. NaCl மீம்ஸ் இதோ பாருங்க, சோடியம் ஐ எக்ஸ்ப்ளோர் when I touch water. வாட்டர் கிட்ட விட்டீங்கன்னா நான் வெடிச்சிருவேன். they use me as a chemical weapon. குளோரின் பாரு, கெமிக்கல் வெப்பனாவே யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டும் சேர்த்தா சூப்ல நம்ம போடுற டேஸ்டி சால்ட். இந்த மாதிரி நிறைய கெமிஸ்ட்ரி மீம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். சரியா? ஓகே, நம்ம இப்போ கதைக்கு வரலாமா? ஓகே, இப்பதான் உங்க மெசேஜ் வருது, அதுல வரல. அது ஏதோ வந்து #2 அந்த சாட்டுக்கு போயிடுது போல. ஓஹோ, ஒரு சில சாட்லாம் அந்த ஹேஷ்டேக் அதுல போயிடுது போல, சம்திங் ஏதோ வருது. ஓகே, யா. சோ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? கிறிஸ் இருக்கீங்களா? ஓகே, எப், பக்கா, சூப்பர், செம.
சோ நம்ம இப்ப வந்து அமின்ஸ் கூட ஃபர்ஸ்ட் பிரைமரி அமின்ஸ் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா N alkyl amide வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. கரெக்ட்டா? N alkyl amide வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. ரைட்? சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் செகண்டரி அமின் கூட ரியாக்ட் பண்றேன். செகண்டரி அமின் அப்படிங்கிறது வந்து என்னதுடா? இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் will be replaced by R group. அவ்வளவுதான். இன்னொரு ஹைட்ரஜன் will be replaced by R group. ஓகே? சோ அப்ப அந்த ஒரு செகண்டரி அமின் வந்து நம்மளுடைய ஆசிட் குளோரைட் குரூப் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகே? அப்போ வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இங்கேயும் அதே கதை தான், ஒன்னும் பெரிய புது கதை வந்து கிடையாது. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. அப்போ எனக்கு இங்க வந்து மீதி வந்து என்ன இருக்கும்? ரிமைனிங் வந்து எனக்கு என்ன பார்க்கும்? I will be having CH3CON. clear? We will be having this group as the product. இப்போ இது வந்து இந்த N, N dialkyl amide. dialkyl amide வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். சோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே? சோ இங்க ரிடக்ஷன்ல வந்து நமக்கு என்ன ரிடக்ஷன் நம்ம இங்க பார்க்க போறோம் அப்படின்னா we are going to study Rosenmund reduction. ஓகே? என்ன படிக்க போறோம்? Rosenmund reduction. ஓகே? சோ இந்த Rosenmund reduction அப்படிங்கிறது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். சோ தயவு செய்து கொஞ்சம் கரெக்ட்டா அழகா படிங்க. ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஆட் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்றோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே? சோ இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஆசிட் குளோரைட் குரூப் எடுத்துக்கிறோம் CH3COCl. ஓகே? சோ we are taking this acid chloride. அது வந்து நம்ம அதுல ஹைட்ரஜனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ we have to use previous classல பார்த்தோம்னா வந்து சூப்பர் palladium in presence of barium sulfate. ஆமா, previous classல எப்ப பார்த்தோம்னா ஆல்டிஹைட் உடைய பிரிப்பரேஷன்ல பார்த்தோம். CH3CHO. இங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஆல்டிஹைட் பிரிப்பரேஷன்ல படிச்சிருப்போம். கரெக்ட்? இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்ப என்ன ஆகும்? அசிட்டால்டிஹைட் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகும். அசிட்டால்டிஹைட். ஓகே? பிளஸ் என்னப்பா வெளியில போகும்? அந்த HCl சேர்ந்து நமக்கு HCl வெளியில போயிடும். ஓகே? சோ இதுதான் நம்மளுடைய ரோசன்மண்ட் ரிடக்ஷன். சோ இந்த சூப்பர். இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க பெல்லேடியம் வந்து இருக்குல்ல. ஓகே? இந்த பெல்லேடியம் உடைய ரோல் வந்து இங்க என்னது அப்படின்னா ஃபர்தர் ரிடக்ஷனை வந்து நடக்க விடாது. சரியா? சோ பெல்லேடியம் உடைய ரோல் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்தர் ரிடக்ஷனை வந்து நடக்க விடாது. சரியா? சோ this palladium is used to prevent further reduction. further reduction வந்து prevent பண்றதா இந்த palladium உடைய வேலை. ஓகே? சோ இப்போ நம்ம reduction with lithium aluminum hydride வந்து பார்ப்போம். சோ இதே ரிடக்ஷன் தான், ஆனா நம்ம எதை வச்சு ரிடக்ஷன் பண்ண போறோம்? reduction using lithium aluminum hydride, LiAlH4. okay? So let us use it. Lithium aluminum hydride is a reducing agent. okay? Organic chemistry நம்ம பரவலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு reducing agent தான் இந்த lithium aluminum hydride. okay? So கவனிச்சீங்க அப்படின்னா CH3COCl. okay? acid chloride group நம்ம வந்து எடுத்துக்கோம். So it is reacting with hydrogen. நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஆட் ஆகும். ஓகே? சோ இதுல வந்து நமக்கு ஹைட்ரஜன் போயிட்டு வந்து நமக்கு ஆட் ஆக போகுது. ரைட்? சோ அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. this is going to get reduced இல்லையா? அப்ப ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ரைட்? இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆயிடும், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும், இங்க 2 ஹைட்ரஜன் நமக்கு ஆட் ஆயிடும். சோ மொத்தமா 4 ஹைட்ரஜன் is getting added. ஓகே? ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு CH3CH2OH. இது nascent ஹைட்ரஜன். ஆமா, nascent ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாதுடா, அட்டாமிக் ஹைட்ரஜன். அட்டாமிக் ஸ்டேட்ல ஹைட்ரஜன் இருக்கிறதா நம்ம வந்து nascent ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். பிளஸ் HCl. ஓகே? பிளஸ் HCl. சோ இப்போ இங்க நமக்கு கிடைச்சிருக்குல CH2OH. இது வந்து என்ன ஆல்கஹால்? இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். இது வந்து என்ன ஆல்கஹால்? இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஓகே?
அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் அன்ஹைட்ரைட் ரியாக்ஷன். ஓகே, acid anhydride. So what is the role of this acid anhydride? இங்க வந்து பாருங்க acid anhydride எப்படி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் RCO RCOOR கரெக்ட்டா? அது நமக்கு ஆட் ஆகாதுடா. H2 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரிடக்ஷன்ல வந்து ஆட் ஆகாது. அதனாலதான் 2 molecules of acid நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, என்ன ஆகும், இதுல இருக்கிற வாட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, H2O ரிமூவ் பண்ணிடுங்க. சோ இதுல இருக்கிற இந்த வாட்டரை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும்? அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? we will get this. சோ இதுதான் நம்மளுடைய anhydride. ஓகே, சோ what is IUPAC nomenclature? நம்ம வந்து எப்படி எழுதுவோம் இந்த acid anhydrideக்குலாம் anhydrideக்குலாம் IUPAC nomenclature நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா we use oic acid. sorry, oic anhydride. ஓகே, நம்ம வந்து oic anhydride வந்து நம்ம சஃபிக்ஸா வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாமா? சோ பாத்தீங்க அப்படின்னா CH3CO O. சோ இதெல்லாம் நம்ம அந்த இது வந்து ரிமூவ் ஆயிடுது, ரைட்? வாட்டர் ரிமூவ் ஆயிடுது, அதனால anhydride அப்படின்னு வந்து சொல்றோம். எஸ்டர் மாதிரி இருக்கும் பாக்க, நான் அது வந்து RCOORல, இதுல வந்து RCOCOOR. ஓகே, இதோடைய பேர் வந்து என்னது அப்படின்னா மீத் ஈத்தர். இது வந்து இதோடைய பேர் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ethanoic anhydride. ethanoic anhydride. ஓகே, அடுத்த ஒரு காம்பவுண்ட் நம்ம வந்து எழுதுறோம், அது வந்து benzoic anhydride. ஓகே, சோ இப்போ நான் அதுல என்ன பண்றேன் அப்படின்னா C6H5 குரூப் நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுலயுமே. COO இதோட நேம் என்னது? benzoic anhydride. ஓகே, சோ ethanoic anhydride and benzoic anhydride. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த acid anhydride என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம அவங்களுடைய preparation பார்க்கணும், கரெக்ட்டா? So now coming to the preparation. Preparation of acid anhydride. acid anhydride உடைய preparation. ஓகே, சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 molecules of acetic acid வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து நம்ம P2O5 கூட ரியாக்ட் பண்றோம். ஓகே, நம்ம இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்? I have taken 2 molecules of acetic acid. ஓகே, சோ இப்போ இங்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து நமக்கு வந்து இதுல வாட்டரா வந்து எலிமினேட் ஆயிடுது. ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து நமக்கு இங்க வாட்டரா எலிமினேட் ஆயிடுது because I am heating this reaction in presence of P2O5. ஓகே, சோ அப்ப எனக்கு ரிமைனிங் இருக்கிறது நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும், அதுதான் நம்மளுடைய anhydride. CH3COO CO CH3. ஓகே, நமக்கு anhydride இங்க நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. சரி, வேற என்ன நமக்கு இதே ப்ரிப்பரேஷன்ல வந்து process வந்து இருக்கு அப்படின்னா we can take acetyl chloride group. ஓகே, CH3COCl. இது என்ன குரூப்பா? what group is this? இப்பதானே நம்ம அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். acetyl chloride. acetyl chloride group நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சோ இந்த acetyl chloride நான் யாரு கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா சோடியம் அசிட்டேட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, சோ சோடியம் அசிட்டேட் தான் நம்ம NaCOOCH3. COOCOH பதிலா ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம சோடியம் இருக்கு, அதுதான் நம்மளுடைய what is this
நம்மளுடைய சோடியம் அசிட்டேட். ஓகே, சோடியம் அசிட்டேட். ஓகே, சோ இப்போ எனக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து நமக்கு NaCl வெளியில போயிடுது. சோடியமும் குளோரினும் சேர்ந்து NaCl வெளியில போயிடுது. அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா CH3COOCOCH3 அப்படியே வரிசையாவே இப்படியே எழுதிக்கிறோம். we are getting this acidic anhydride as the product. ஓகே, சூப்பர். இப்போ இந்த ஆசிட் அன்ஹைட்ரைட் உடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? we need to know the chemical properties of acid anhydride. ஓகே, சூப்பர். சோ ஆல்கஹால் கூட PCl5 கூட ஹைட்ராலிசிஸ் கூட அமோனியா கூடலாம் இவங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, சோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஹைட்ராலிசிஸ். ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்னப்பா? வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்றோம். So CH3 CO O CO CH3 கரெக்ட்டா? சோ நம்ம இதுல என்ன பண்றோம்? we are using water. so waterனா HOH கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல நீங்க பாண்ட் ஜஸ்ட் பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹைட்ரஜன், இந்த இடத்துல OH போடுங்க. CH3COOH CH3COOH we get two molecules of acetic acid as the products. Two molecules of CH3COOH வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ரியாக்ஷன் வந்து ஆல்கஹால். நான் மட்டும் தான் லைவ்ல இருக்கேன் which is we are using 1-on-1 free session. அதே தான் நானும் சொல்றேன், ஆனா எவனுமே பயன்படுத்திக்க மாட்டேங்கிறான் பாரு கிறிஸ். 1-on-1 free session உங்களுக்கு கிடைக்குது கிறிஸ். you have to give me fees. what is this? this is very யூடியூப்ல இதுல ஒன்னும் காசு தர மாட்டான். ஓகே, which is like you are very lucky அப்படின்னு அர்த்தம். அப்ப அடுத்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம வாங்க, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் வாங்க. அப்படி இல்ல ஸ்கூல் டைம்ல சோ எல்லாருமே வந்து ஸ்கூல் போயிடுறாங்க. ஆனா சாயந்தரம் பார்த்தா இப்போ ஸ்டேட் போர்டுக்கு வேற நம்ம வந்து கிளாஸ் எடுத்தாகணும். அப்புறம் JEEக்கு படிக்கவே முடியாம போயிடும். நான் இப்போ பண்றதே என்னது அப்படின்னா இப்போ இல்ல, இவனுங்க எல்லாம் இப்ப படிக்க மாட்டானுங்க. எப்போ வருவாங்கன்னா கரெக்டா JEE எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வருவாங்க. மேம் JEEக்கு கிளாஸ் நடத்துங்க மேம், மேரத்தான் வைங்க மேம், ப்ளீஸ் மேம், நடுராத்திரி நடத்தினா கூட நாங்க கவனிக்கிறோம் மேம் அப்படிமானுங்க. அப்போ வந்து தம்பி பாடுறா, ஒரு வருஷம் ஃபுல்லா நான் இவ்வளவு வீடியோஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், வந்து போய் கவனி அப்படின்னா அப்போ they all watch it. and நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீக் எண்ட்ல they are preparing for JEE. அவங்கலாம் வந்து இந்த வீடியோவை பார்த்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து சரி பரவாயில்ல, வியூஸ் வராட்டியும் பரவாயில்ல, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ஃபியூச்சர் கிட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போறது வந்து ஆல்கஹாலைசிஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ஆல்கஹாலைசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? ஆல்கஹால் வச்சு நம்ம வந்து பாண்டை பிரேக் பண்றோம். ஸோ நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன், அதே நம்ம அசிட்டிக் அன்ஹைட்ரைட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ CH3COO CH3. ஓகே, சோ நம்ம இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கஹால், நான் இங்க வந்து C2H5OH எடுத்துக்கிறேன். எத்தனால் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சோ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இங்க பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. கண்டிப்பாடா, நான் தான்டா பொறுமையா பிளான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் தியரிஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம சாப்டர் வைஸ் PYQ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா பரவாயில்ல, இப்ப கிளாஸ் வந்துட்டு இல்ல சும்மா மூட்டை பூச்சி மாதிரி அவன் கத்திட்டு இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு வந்து இல்ல யாருமே கிளாஸ் வராம இது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மூட்டை பூச்சி தான் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது. எனக்கு மூட்டை பூச்சி இல்லாம இதுவே போறோம். ஓகே வாங்கப்பா. சோ இப்ப நமக்கு இந்த பாண்ட் வந்து இங்க பிரேக் ஆகுது. ஒரு சைடு வந்து OH, ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த C2H5 குரூப் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஓகே, சோ C2H5 குரூப் ஆட் ஆச்சு அப்படின்னா கவனிங்க, CH3 ப்ராடக்ட் வந்து நமக்கு என்னப்பா கிடைக்கும்? CH3 C double bond O C2H5. ஓகே, நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா இத்தாயில் அசிட்டேட் வந்து ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு?
ethyl acetate வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு பிளஸ் அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடு நமக்கு CH3COOH. What is this? Acetic acid. Okay, acetic acid, ethanoic acid வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மோனோலைசிஸ். What is this அம்மோனோலைசிஸ்? அம்மோனோலைசிஸ் அப்படிங்கிறது என்னதுடா? இட் இஸ் அமோனியா யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரேக் பண்றோம். ஓகே, சோ என்னப்பா அமோனியா என்ன யூஸ் பண்றோம்? CH3 C double bond O O C double bond O CH3. Okay, so we are using ammonia here. We are using ammonia here. Okay, அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா the bond will break here. The bond will break here. அப்போ என்ன ஆகும்? இந்த சைடு NH2வும் இந்த சைடு ஹைட்ரஜனும் ஆட் ஆயிடும். அப்போ ப்ராடக்ட் எழுதுங்க. CH3 COOH என்னது? அசிட்டிக் ஆசிட். இந்த சைடு CH3 CONH2 என்னது? இது அமைடு. நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சோ நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது? அசிட்டிக் ஆசிடும் and then அமைடும், அசிட்டமைடும் நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா I am going to react it with PCl5. so PCl5 கூட ரியாக்ட் பண்றோம். அப்போ வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? CH3 COO CO CH3. ஓகே, சோ இப்போ இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? நமக்கு பாண்ட் இப்படி பிரேக் ஆகும். கரெக்ட்டா? சோ இந்த சைடு ஒரு குளோரின், இந்த சைடு ஒரு குளோரின், அப்புறம் வந்து மீதி ரெண்டு சைடு எடுத்துக்கோங்க. சோ இந்த சைடு ஒரு குளோரின் ஆட் ஆயிடும், இந்த சைடு இன்னொரு ஒரு குளோரின் ஆட் ஆயிடும். சோ இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற PCl3 நமக்கு ஆட் ஆயிடும். டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, அதுதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இல்லைன்னா நம்ம தனியா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடிக்கடி வந்து சாட்ல பேசுங்க, தப்பு கிடையாது. ஸோ CH3 COCl 2 times எனக்கு கிடைக்கும். ஆசிட் குளோரைடு எனக்கு 2 times கிடைக்கும். வித் எலிமினேஷன் ஆஃப் POCl3. ஹாய் பிரியதர்ஷினி. ஓகே, ஸோ அசிட்டைல் குளோரைட் பிளஸ் POCl3. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டர்ஸ். ஓகே, ஸோ எஸ்டர்ஸ் உடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. அப்புறமா ஆசிட் அமைடு வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டினியூ பண்ணலாமா இல்ல அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாமா? கொஞ்சம் தான் இருக்கு. இன்னொரு ஒரு 15-20 நிமிஷம் இருந்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். வாட் டு யூ சே? வாட் டு யூ சே? இருக்கிறது 2 பேரு, கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாமா? பார்க்கலாம், முடிகிற வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ எஸ், ஸோ கம்மிங் டு த எஸ்டர்ஸ். இப்போ இந்த எஸ்டர் குரூப் நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? ஸோ எஸ்டர் அப்படிங்கிறது வந்து என்ன குரூப்டா? வாட் குரூப் இஸ் திஸ் எஸ்டர்? ஸோ இந்த எஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RCOOR தான் வந்து இந்த எஸ்டர். ஸோ இப்போ இந்த எஸ்டர் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து IUPAC நேமிங் வந்து இருக்கணும். கரெக்டா? ஸோ IUPAC நேம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா OATE, எத்தனோயேட், மெத்தனோயேட். அது வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகே, so let us see an example. CH3 COOCH3. what is the name of this compound? இப்போ நான் இதுலயே வந்து ethyl group இத மாத்திடுறேன். மித்தைல் குரூப்புக்கு பதிலா இத்தைல் குரூப் மாத்திட்டேன். அப்ப இதோட பேர் என்ன? சோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் உடைய பேர் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் மித்தைல் எத்தனோயேட். மித்தைல் எத்தனோயேட். செகண்ட் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈத்தைல் எத்தனோயேட். ஓகே, கிளியர்? சூப்பர். சோ இப்போ இந்த எஸ்டர்ஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்? preparation. ஓகே, சோ இந்த எஸ்டர்ஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
we can prepare it with the help of esterification இல்லனா alcoholysis வந்து நம்ம பண்ணலாம். Okay, so first reaction நம்ம வந்து இங்க என்ன பார்க்க போறோம் அப்படினா esterification. Okay, so what is this esterification process அப்படினா நம்மளுடைய alcohol இருக்கு இல்லையா அது கூட acid react பண்றோம் so that நமக்கு இங்க ester வந்து ஃபார்ம் ஆகுது. So கவனிங்க CH3COOH என்னது நம்மளுடைய acid. அது வந்து எந்த இது கூட react பண்ணுது அப்படினா CH3CO CH3 நம்ம வந்து இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா வந்து எத்தனால் எடுத்துக்கிறோம். ஓகே, C2H5OH. ஓகே, சோ நல்லா கவனிங்க இங்க இருக்கிற OHம் ஆசிட் தானே ஹைட்ரஜன் தரும். இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு இப்போ வாட்டரா வெளியில போயிடும். அப்போ நமக்கு மீதி என்னப்பா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? மீதி நமக்கு CH3COOC2H5. டுமாரோ வாங்க இப்ப நான் லைவ் அட்டெண்ட் பண்ண முடியல. டுமாரோ ஓகேடா டன். நாளைக்கு லைவ் உண்டு. டுமாரோ we have live. ஓகே, நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டர்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. அடுத்து இது வந்து எஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கரெக்ட்டா? இப்போ இதே பிரிப்பரேஷன்ல ரெண்டாவதா இன்னொரு ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கு. அது வந்து என்னது அப்படின்னா ஆல்கஹாலைசிஸ். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா ஆல்கஹாலைசிஸ். அது என்ன மேம் ஆல்கஹாலைசிஸ் அப்படின்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரேக் பண்றோம். ஓகே, நாளைக்கு வந்து ஹைட்ரோ கார்பன்ஸோட ரிமைனிங் இருக்குடா அந்த மீதி வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஹைட்ரோ கார்பன்ஸோட ரிமைனிங் நம்ம முடிச்சிடலாம். சோ இப்ப நம்ம ஒரு ஆசிட் குளோரைட் குரூப் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. CH3COCl குரூப் தான் ஆசிட் குளோரைட் குரூப். அது கூட நான் வந்து எதை ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்கஹாலை நான் ரியாக்ட் பண்ணணும். ஓகே, C2H5OH ஆல்கஹாலை நான் வந்து ரியாக்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த HOClயும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3COOC2H5 எஸ்டர் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். So this is one of the reaction. Clear? Okay. So இப்போ நம்ம physical properties of ester வரைக்கும் பார்ப்போம். ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். Okay? Yes. So coming to the physical properties. Okay? Physical properties of ester. So physical properties of ester அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் வந்து physical property? கண்டிப்பா ஒரு பிளசன்டான ஃப்ரூட்டி ஸ்மெல் வந்து இருக்கும். அதை வந்து மறந்துடாதீங்க. பிளசன்டான ஃப்ரூட்டி ஸ்மெல், பிரசன்டான ஃப்ரூட்டி ஸ்மெல் வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொரு எஸ்டருக்கும் என்னென்ன ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, சோ இப்போ அமைல் அசிட்டேட் இருக்கு. அமைல் அசிட்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பனானா ஸ்மெல் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இத்தாயில் பியூட்டிரேட் வந்து இருக்கு. இத்தாயில் பியூட்டிரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனாப்பிள் ஸ்மெல் வந்து இருக்கும். பைனாப்பிள். ஓகே, தென் ஆக்டைல் அசிட்டேட் வந்து இருக்கு. ஓகே, ஆக்டைல் அசிட்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஹை ஒயிட்டி ஆரஞ்சு ஃபிளேவர்ல வந்து இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ஆரஞ்சு ஃபிளேவர் இருக்கும். ஐசோபியூட்டைல் ஃபார்மேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ராஸ்பெரி. ஓகே, சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி டேஸ்ட் வந்து இந்த ஐசோபியூட்டைல் ஃபார்மேட்ல வந்து இருக்கும். ஓகே, தென் அமைல் பியூட்டிரேட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அமைல் பியூட்டிரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ரிகாட். ஓகே, ஆப்ரிகாட் உடைய ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும். சரியா? சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த பர்டிகுலர் கிளாஸ்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்கலாம் வந்து by the end of the class how
வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக் அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. லைக் எப்படி போச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத எனக்கு let me know in the chat section. Okay, so tomorrow also we have class, so don't miss it. மறக்காம நாளைக்கு கிளாஸும் வந்து மறக்காம எல்லாரும் வந்து வந்துருங்க. All the best. Tata, bye bye, thank you.